हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे। पूर्ण प्रेम रसस्वरूपममलं माधुर्यमुग्धेक्षणं भक्तानां हृदयंगमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियानि अव्याजस्मितलेशसुन्दरमुखेनाकर्षयन्तं स्वकान् ह्यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनं। मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीविलोलाधरं नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजे। सान्द्रानन्दावबोधात्मकमनपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वरात् तेने ब्रह्महृदायादिगमये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिद्युतीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे। जय बोलो वृंदावन विहार लाल की। भगवान श्री कृष्णन பிருந்தாவனத்தில் செய்த லீலைகளைத்தான் எல்லா மகான்களும் கொண்டாடுறார்கள். பிருந்தாவனத்தில் பகவான் தனியாக அந்த பிரஜவாசிகளுக்கு அப்படி அனுகிரகம் பண்ணுறான். பகவானுக்கு நிறைய பக்தர்கள் உண்டு. பிருந்தாவனத்தில் இருந்த பக்தர்கள், மதுராவில் இருந்த பக்தர்கள், அப்புறம் துவாரகாவில் இருந்த பக்தர்கள், இந்திரபிரஸ்தம், ஹஸ்தினாபுரம், ஆங்காங்கே பக்தர்கள் கோஷ்டி நிறையா. கிருஷ்ணனுக்கு எங்கே போனால் பக்தர்கள் சேர மாட்டா, எல்லா இடத்துலையும் கிருஷ்ண பக்தர்கள் தானே. அப்படி எல்லா இடத்துலையும் கிருஷ்ண பக்தர்கள் இருந்த போதிலும் கூட இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் பழகிறது தனியாக இருக்கு. அந்த பக்தர்கள்ட்ட மட்டும் அளவு கடந்த பிரேமையை கிருஷ்ண
கிருஷ்ணனும் காற்றான், விரஜவாசிகளும் அளவு கடந்த பிரேமையை கிருஷ்ணனிடத்தில் காட்டுறார்கள் மற்ற பக்தர்களை காட்டி. அதை உத்தவனே சொல்கிறான், இங்கிதஜ்ஞா குரு பிரௌடா ஏகாராமாச்ச சாத்வதாக. துவாரகையில் இருந்த பக்தர்கள் அவர்களும் கிருஷ்ண பக்தர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட பிரஜவாசிகளை போல கிருஷ்ணனிடத்தில் பக்தி பண்ணலை, கோபிகைகளை போல அவர்கள் இல்லை. பூதாவாசம் அமம்சதேய, அவர்கள் எப்படி நினச்சா அப்படின்னா கிருஷ்ணனை நம்மளை போல ஒரு யாதவன் நினச்சா. கிருஷ்ணன்கிட்ட ஒரு அளவு கடந்த சக்தி இருக்கு, இருந்தாலும் கூட நம்மளை போல ஒருத்தன் ஹரி மீனா இவோடுபம் அப்படிங்கிறார். ஒரு பெரிய கடல் இருக்கு அப்படின்னா அந்த கடல்களில் நிறைய மீன்கள் இருக்கு, அந்த கடலில் ஒரு பெரிய போட்டும் இருக்கு. அந்த மீன் நினச்சிக்குமா இந்த போட்டும் நம்மளை மாதிரி தான் ஒன்று அப்படின்னு நினச்சிக்குமா, அந்த மீன்கள்லாம் அப்படி நினச்சிக்குமா. ஏன்னா அதுவும் கடலில் இருக்கும் இல்லையோ. ஆனால் இந்த மீன்களும் அந்த ஷிப்பும் ஒன்றும். அந்த ஷிப்பு எதுக்காக இருக்குன்னா அது கடலில் தத்தளிக்கிறவால கரையேற்றத்துக்காக இருக்கு. இந்த மீன்களோ அந்த சமுத்திரத்துலேருந்து வெளில வந்துடுத்துனா துடிச்சு பிராணம் வேண்டாம். கிருஷ்ணன் ஏன் சம்சாரத்துக்கு வந்தான் அப்படின்னா எல்லா ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணுறதுக்காக வந்தான். கிருஷ்ணனை சம்சாரின்னு நினைக்கிறது, நம்மளோட பழகிறார், நம் குருநாதால் தான் நம்மளோட பேசுகிறார் பழகிறார், நம்மளை மாதிரியே வஸ்திரங்கள்லாம் உடுத்திக்கிறார், நம்மளை மாதிரியே சாப்பிட்றார், நம்மளை மாதிரியே தூங்குறார் அப்படிங்கிறதுக்காக குருநாதால நம்மளை மாதிரி ஒருத்தர் தான் நினைக்கிறது. நம்மளை மாதிரி ஒருத்தர் இல்லைங்கிறது சாட்சாத்தா தெரியுது. எதனால் தெரியுறதுன்னா அவருடைய ஒரு ஐஸ்வர்யத்தை பார்த்தாலே தெரியுது. அதுபோல கிருஷ்ணன் அப்படிங்கிறவன் யாதவர்கள் கிருஷ்ணனை, துவாரகையில் இருந்த யாதவர்கள் கிருஷ்ணனை அப்படி நினைச்சாலாம், ஹரி மீனா இவோடுபான். அப்போ அவரவர்கள் எப்படி எப்படி நினைக்கிறாளோ அதுக்கு தகுந்த அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணுறான். சர்வதா தன்னையே சாட்சாத்தா சமர்ப்பணம் பண்ணது அப்படிங்கிறது கோபிகைகளுக்கு தான். அது பகவானே சொல்கிறான், ஸ்வசாது கிருத்தியம் திபுதாயுஷா விவஹா யாமா பஜன் துர்ஜர கேக ஸ்ருங்கலாக சம்விருஷ்ய தத்வஹா பிரதியாது சாதுனா. ராசபஞ்சாத்தியாயில சொல்கிறான் இந்த வாக்கியத்தை. கோபிகைகளுக்கு கைமாறு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் கிருஷ்ணன் சொல்கிறான், இந்த கிருஷ்ணனா அவதாரம் 1000 அவதாரம் எடுத்தாலும் உங்களுக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது. குருவாயூரப்பன் ஸ்டேட்மெண்ட் இது. ஸ்வசாது கிருத்தியம் விபுதாயுஷா விவஹாயா, நீங்கள் எனக்கு காட்டுகின்ற, என்னிடத்தில் காட்டுகின்ற பக்திக்கு என்னால் பிரதிபக்தி செய்ய முடியாது. உங்களுக்கு என்றைக்குமே நான் கடனாளி தான், நீங்கள் செய்கிற பிரேம தான் அதிகமே தவிர நான் உங்களுக்கு செய்கிற அனுகிரகங்கிறது குறைவு தான் அப்படின்னு கோபிகைகளை பார்த்து ராசபஞ்சாத்தியாயில பகவான் இப்படி சொல்லுவானாக. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல் உள்பட, ஒரு செடி கொடி, ஒரு புஷ்பம் உள்பட எல்லாம் சரதோத்துள்ள மல்லிகாக அப்படின்னு இவனை கண்டு மலர்ந்து இருக்கு. ஒரு புல்லானாலும் எதுக்கு புல் அங்கே வளருது அப்படின்னா கிருஷ்ணன் சரணத்துக்கு சுகத்தை தரணுங்கிறதுக்காக. அதுதான் பிருந்தாரண்யம் ஸ்வபகரமணம் பிராதுஷத் கீத கீர்த்தின்னு சொல்ல போகிறார். தன் சரணத்துக்கு அவ்வளவு மிருதுவா சுகமா போக்கியமாக இருந்தது. இப்போ ஆச்சரியமாக குருநாதால் பாவார்த்தம் சொல்லுவா. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மண் உள்பட அப்படியே சாஃப்டாக ஆயிடுதான். நம்ம ஊர் மண் மாதிரி நிறைய இருக்காது. பிருந்தாவனம் போய் பார்த்துருக்கா? பிருந்தாவனத்தில் யமுனா தீரத்தில் யமுனையினுடைய ரஜஸ் அந்த மண் அதை எடுத்தேன்னா அப்படியே சாஃப்டாக அரைச்ச மாவு மாதிரி அப்படியே வழ அப்படி இருக்கும். ஏன் பிருந்தாவனத்தில் மட்டும் அப்படி தனியாக இருக்குன்னா கிருஷ்ணன் நடப்பானே, கிருஷ்ணன் சஞ்சாரம் பண்ணி போகும்பொழுது கல் முள்ளு இருந்ததுன்னா பகவான் காலில் குத்திடுமே, பகவான் காலில் குத்தி விட்டா பகவானுக்கு வலிக்குமே அப்படின்னுட்டு பிருந்தா தேவியே பிரகிருத்தியே மாறிடுச்சு. பிரகிருதிக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. அதுதான் கிரீஷ்மோ நாம ருத்துரபவத்து நாதிப்பிரேயான் சரீரினாம்னார். வெயில் காலம் பிருந்தாவனத்தில் வந்துதான். வெயில் காலம் வந்தால் யாருக்கும் பிடிக்காது. சுடு வெயில், பேசாமல்
குருவாயூர்லேயே செட்டில் ஆகிடலாம்னு தோணும். நான் குருவாயூர் மட்டும் ஜிலு ஜிலுன்னு இருக்குண்ணா, வெயில் காலத்தில் வந்தாலும் குருவாயூர் மட்டும் ஜிலு ஜிலுன்னு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தோன்றது. மெட்ராஸ் போயிட்டோம்னா வெயில் தாங்காது, பயங்கர வெயிலாக போயிடும். வெயில் காலம் அதுவும் வடக்கே எல்லாம் ரொம்ப வெயிலும் ஜாஸ்தி குளிரும் ஜாஸ்தி. டெல்லி பக்கம்லாம் போயிட்டாலும் வச்சுக்கோங்க, யூபிலாம் போயிட்டால் வெயிலும் ஜாஸ்தி குளிரும் ஜாஸ்தி மழையும் எல்லாம் ஜாஸ்தி, காற்றும் ஜாஸ்தி எல்லாம் ஜாஸ்தி. ஆனால் கிருஷ்ணன் காலத்தில் மட்டும் எப்படி இருந்தது அப்படின்னா, சச்ச பிருந்தாவன குணை வசந்தைவ லட்சிதாங்கிறார். வெயில் காலம் தான் வந்துதான், அப்படி தான் வெயில் தான் அடிக்குமா. ஆனால் பிருந்தாவனத்தில் மட்டும் சூரியன் மந்தரஷ்மியாக இருக்கிறார். ஏன்னா கிருஷ்ணனுக்கு ஆச்ச ஒரு கால் அப்படியே ஏதாவது ஒரு வெயில் கிருஷ்ணன் மேலே படுற மாதிரி வந்துடுத்து அப்படின்னாலும் இந்த மேகம் இருக்கு இல்லையா, அந்த மேகம் அப்படியே கிருஷ்ணன் மேலே படாமல் அப்படியே கொடை பிடிச்சிட்டே வருமா. கிருஷ்ணன் நடந்து போனான்னு சொன்னால் கிருஷ்ணனுக்கு மேலே அப்படியே கொடை பிடிச்சிட்டே அந்த மேகம். வேணு கீதத்துலேயும் சொல்கிறார், யுகல கீதத்துலேயும் இதே பாவத்தை சுகாச்சாரியால் சொல்கிறார். அப்படி பிரகிருத்தியே, பிருந்தாவனத்தில் இருக்கிற பிரகிருத்தியே கிருஷ்ணன்ட்ட அவ்வளவு பிரேம காட்டுறது. கிருஷ்ணன் பதில் என்ன செய்வான்னு எதிர்பார்த்து பிரேம காட்டலை. மற்ற மதுரா ஜனங்களோ துவாரகா ஜனங்களோ இந்திரபிரஸ்தமோ அஸ்தினாபுரமோ அங்கிருந்த பக்தர்கள் எல்லாரும் கிருஷ்ணன் ஏதோ பிரதி செய்வான்னுட்டு கிருஷ்ணனிடத்துல வந்தார்களே தவிர கிருஷ்ணனிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் எங்களை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, திடம் பிரலப்தாக திரபகாச்ச ஹாபிதாக பிரஸ்தோபிதாக கிரீடனவச்ச காரிதாக அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அஷ்டபதியில் அப்படியே பாடினான் ஜெயதேவன் கவி. கணயதி குணகிராமம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஒரு கீர்த்தனம் இருக்கு இல்லையா, கணயதி குணகிராமம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவன் யாருக்கும் மெய்யன் அல்லன் அப்படின்னு சொல்லும்படியா எல்லாரையும் அழகானே விடுறான். ராஜேட்டக வரேன்னு சொல்லிட்டு விஷாக்கா கிட்டக்க போயிடுறான். விஷாக்காட்டக வரேன்னு சொல்லிட்டு சம்பகவல்லியை அழ விட்டுடுறான். சம்பகவல்லியை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ரங்கதேவி கிட்டக்க போயிடுறான். எல்லாம் அழறது, கிருஷ்ணனை ஏமாத்துட்டான் அப்படின்னு அழறது. அப்போ கிருஷ்ணன் மேலே அசூயை தானே வரணும். சாபியசூயம்னு உண்டு, அதையும் பாடுறார் ஜெயதேவன். சாபியசூயம்னு பாடுறார், அது நாயிகா லட்சணம், அதனால் அதை எடுத்துன்னு பாடுறார். ஆனால் பாகவதத்தில் அப்படி சொல்லவே இல்லை, சாபியசூயம்னு சொல்லவே இல்லை. தானாபியசூயன் பிரியசங்க நிர்வృతాः திருடம் பிரலப்தாः த்ரபயா சாபிதாः. வஸ்திராபகரண லீலையில கொண்டு இந்த ஸ்லோகத்தை வைக்கிறார், முத்ரா மாதிரி வைக்கிறார் ஸ்ரீ சுகாச்சாரியர். அவன் நன்னா ஏமாத்தட்டுமே, அவன் பொய் தான் பேசட்டுமே, எங்களை அழத்தான் விடட்டுமே. அப்படி அழவிட்டாலும், எங்களை தவிக்க விட்டாலும், எங்களை வருத்தப்பட வச்சாலும் அதுக்காகவாவது எங்கள் கிட்டக்க வரானே. இது என்ன பாவம்? தானாபியசூயன் பிரியசங்க நிர்வృతా. நாபியசூயன் அப்படின்னு விட்டார். கிருஷ்ணனுக்கு கோச்சுக்கிறாளே, யாஹி மாதவா யாஹி கேசவா அப்படிலாம் கீர்த்தனம் இருக்க. வந்த கிருஷ்ணனை போங்கிறாளே அப்படின்னா வாய்தான் போன்னு சொல்கிறதே தவிர மனசு அவனை போன்னு சொல்லுமான்னு கிருஷ்ணனை. வந்த கிருஷ்ணனை போ அப்படின்னு நான் சொல்லுவா, வாய்தான் போன்னு சொல்கிறது. மனசுலையோ என்னென்னா அவன் எப்போ வருவானோ எப்போ வருவானோ எப்போ வருவானோ அப்படின்னு அவன் வருகையை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஒரு கால் யுகம் போல் ஒரு யுகம் வர வர பரியந்தம் கோபிகைகளோடு இருந்தான்னா யுகம் நொடி மாறி போயிடுமா கோபிகைகளுக்கு. கோபீனாம் பரமானந்தா ஆசீத் கோவிந்த தர்சனே. அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா கோபீனாம் பரமானந்தா ஆசீத், அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுவான். க்ஷணம் யுகசதமிவ யாசாம் ஏன வினாபவத். இதுதான் மகாபிரபு கதர்றா. கிருஷ்ணபக்தி வந்ததும் பிரபு சைத்தன்ய மகாபிரபுன்னு இருந்தார் இல்லையா, கதர்றா. சூன்யாயுதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரஹேன மே யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரஹேன மே.
அவன் ஒரு நொடி நம்ம கூட இருந்துட்டான்னு சொன்னா, ஒரு யுகம் நம்ம கூட இருந்துட்டான்னு சொன்னா, ஒரு யுகமானாலும் ஒரு நொடி மாதிரி போயிடுறது. அதுவே அவன் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு க்ஷணம் மாடு வைக்கிறதுக்காக அந்த நெண்டனை போயிட்டான்னு சொன்னா, ஒரு க்ஷணமானாலும் யுகம் மாதிரி போறது. கிருஷ்ணன் எப்பொழுது வருவான்? காலமே மாடு வைக்க போயிட்டான், சாயந்தரம் வந்துட போறான். காத்தால போன கிருஷ்ணா சாயந்தரம் வந்துட போறான். ஆனா காத்தாலேருந்து சாயந்தரம் வரையந்தம் 10-15 மணி நேரம் கிருஷ்ணன் இல்லைன்னு சொன்னா, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகம் மாதிரி போகுமா இந்த கோபிகைகளுக்கு. அப்போ இவளுடைய பிரேமை என்னன்னு சொல்றது, அந்த கோபிகைகளுக்கு அப்படி பகவான் கிடைச்சிருக்கிறார். அந்த கோபிகைகளுக்கு கிடைச்ச மாதிரி அந்த கண்ணன் யாருக்கும் கிடைக்க மாட்டான். அது பக்தி சூத்திரத்தையே சொல்லிவிட்டார். பக்தியை பற்றி சித்தாந்தம் பண்ணி நிர்தாரணம் பண்ணி அதை ஒரு சாஸ்திரமாக சொல்லும் பொழுது யதா பிரஜ கோபிகானாம் அப்படின்ட்டார். பல சூத்திரங்களில் பல விஷயங்களை சொல்லி அத்தையத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியலன்னதும் புரியணும்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, கோபிகைகளுக்கு ஏற்பட்டது தான் சுத்தமான பிரேமை அப்படின்னுட்டார். இப்போ நம் குருநாதால் வைஷ்ணவ சம்ஹிதையில் சொன்னால் கோபிபாவ சுதுர்லபா அப்படி. கோபிபாவங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. மதுசூதன சரஸ்வதி பாதாளே மகாபிரபுவே அந்த பாவம் நமக்கு எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு தவிச்சான்னு சொன்னால், கோபிகைகள் மாதிரி கோபிகைகள் தான். கீதைக்கு பாஷ்யம் பண்ண மதுசூதன சரஸ்வதி பாதாள் கீதையில போய் பக்திய சித்தாந்தம் என்னும் பொழுது அதுக்கு எடுத்துக்காட்டு கோபிகைகளை காட்டுறாங்க அப்படின்னு சொன்ன. பேர்பட்ட சாஸ்திரம் கீதைங்கிறது. ஸ்மிருதி இல்லை, கீதைங்கிறது இதிகாசம் அப்படின்னு அதை தள்ளிவிடலை. கீதைங்கிறது சாஸ்திரம் பிரஸ்தானத்திரகத்தில் ஒன்றும். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது கோபிகைகளை கொண்டு நிறுத்தி, கோபிகைகளுக்கு ஏற்பட்டதுதான் சுத்தமான பிரேமேடு ஒரு ஆச்சாரிய புருஷால் சொல்லுவாள் ஆகி. அப்போ கோபிகைகளுடைய பிரேம தனிதானே. அந்த பிருந்தாவனத்தில் அந்த கிருஷ்ணன் அவளுக்கு அப்படி கிடைச்சான் அப்படின்னு சொன்ன. ஒரு நொடி பொழுது ஆனாலும் இப்படி பொழுது போகணும். க்ஷணோபி கண்யா புருஷாயுஷேஷு ஏஷு பிரவாகேஷு சயேவ மன்யே க்ஷணோபி கண்யா புருஷாயுஷேஷு ஆஸ்வாத்யதே யஸ்ய கயாபி பக்த்யா நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். ஒரு நொடி பொழுதானாலும் எப்படி பொழுது பார்க்கணும்னா, கிருஷ்ணனை பற்றியே பேசணுமா. அந்நிய வார்த்தையே பேசாத அப்படின்னு சொல்லுவா குருநாதாள். அந்நிய வார்த்தையே பேசப்படாது. ஃபோன் எடுத்தால் கூட ஹலோன்னு சொல்லப்படாதான், ராதே ராதே அப்படின்னு சொல்லணுமா. அவள் சொல்கிறாளோ இல்லையோ நாம் ராதே ராதேன்னு சொல்லிவிடலாம். ஏதாவது அந்நிய வார்த்தை யாராவது பேசிடுவா அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணனை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்னிடத்துல பேசுங்கோ, இல்லாத போனால் என்னிடத்துல பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிவிடலாம். மைத்ரேயர் சொல்கிறார் அது பாகவதத்தில், இன்னும் கிரம் அந்யாபிஜாசதி அப்படிங்கிறார். எத்தையோ பேசி, கண்டதையும் பேசி, பேசக்கூடாததெல்லாம் பேசி, நாக்கில் அழுக்கு ஏறி தழும்பு ஏறி இருக்கு. கண்டதையும் பேசி இந்த நாக்கு தழும்பு. அதுக்காகவா பகவான் இந்த நாக்கா கொடுத்தான்? எத்தையோ பேசுறதுக்காக கொடுத்தான்? பாகவதத்தை பற்றி பேசத்தானே கொடுத்தான். அதனால் மைத்ரேயர் சொல்கிறார் விதுரரை பார்த்து, நீ ஒரு கேள்வி கேட்டால் நான் 10 பதில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, கிரம் அந்யாபிதாசதி சுவாம் சத்கர்த்தம். என் வாக்கை நான் அதை பவித்திரமாக ஆக்கிறதுக்காக எத்தையாவது பற்றி கேட்டால் சௌரியமாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் சௌரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சௌரியமாக இருக்கியா கேட்டதா குருவாயூரப்பன் சௌரியமாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் கூட ஒரு பகவத் விஷயம். சாட்டையானா குருவாயூரப்பன் ஏதோ போட்டான் சாட்டேன். தூங்கினியா அப்படின்னா குருவாயூரப்பன் நன்னா என்னை தூங்க வச்சான். எல்லாத்துலேயும் கிருஷ்ணனை கலந்து விடணும். அன்றாட வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோமோ எல்லாத்துலேயும் அதை கிருஷ்ணன் கலந்து தான் இருக்கான். அந்த அனுசந்தானம் பண்ணணும். க்ஷணோபி கண்யா, நீ அப்படி பண்ணிவிட்டியானா ஒரு நொடி ஆனாலும் புருஷாயுஷேஷு 100 வருஷம் ஆழப்போகிறோம். இதில் ஒரு நொடி ஆனாலும் பாகவதம் கேட்டு பகவத் குணத்தை அனுபவிக்கணும். ஒரு நொடிக்கே இவ்வளோ பெருமை சொன்னார்னா 100 வயசும் இப்படியே பொழுது போச்சுன்னா அதுக்கு என்ன பெருமை உண்டு? ஒரு நொடி சொல்லியிருக்கிறாரே, ஸ்லோகம் ஸ்லோகாந்தமேவான பாகவதத்துக்கு மகாத்மியம் இருக்குது. ஒரு ஸ்லோகமாவது படிச்சிடும், ஒரு அரை ஸ்லோகமாவது
படிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக உடனே அரை ஸ்லோகம் தான் படிக்கணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அரை ஸ்லோகமாவது படி அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா, அது அரை ஸ்லோகம் படிக்கணும். படிச்சுட்டு என்ன சொன்னால் உனக்கு அந்த அபிருச்சி வரும். முதல்ல எந்த ஸ்லோகம் பாகவதத்தில் படிக்கணும் அப்படின்னா, பர்காபீடம் நட்டவரவபு, இந்த ஸ்லோகம் ஒன்றும் சுகாச்சாரியாளுக்கே பாகவதம் படிக்கிறதுல ஆசை வந்ததுக்கு காரணம் இந்த ஸ்லோகம் தானே மகாத்மத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகம் தான் காரணம். எங்கேயோ புத்திரான கும்பிடும் பொழுது அவருக்கு ஒன்றும் தெரியல. வியாச சிஷ்யாவெல்லாம் சமித்தையும் தர்பையும் பறிக்கும் பொழுது மிருகங்கள்லாம் துன்புறுத்துறதே அப்படிங்கும் பொழுது வியாசாச்சாரியால் சொன்னார், இந்த ஸ்லோகம் சொல்லு, ஒன்றும் பண்ணாது ஒன்னேன்னா. அவெல்லாம் இந்த ஸ்லோகம் சொன்னான், தர்ம பறிக்கத்தான் போனான், சமித்தெடுக்கத்தான் போனான். பர்காபீடம்னு சொல்லும் பொழுது அந்த வழியாக போன சுகர் இந்த காதில் விழுது. அஹோ ஸ்லோகசிய மாதுரியம் சுவாது சுவாது பதே பதே. பிருந்தாவன மகாத்மத்தில் இருக்கு. என்ன அழகா இருக்கு இந்த ஸ்லோகம்னார். லோகமே தெரியாதவர், பேதமே தெரியாதவர் ஓடி வந்து சுகாச்சாரியால் கேட்டார், இந்த ஸ்லோகம் எதில் இருக்கு? இந்த ஸ்லோகம் பாகவதத்தில் இருக்கு. உங்க அப்பா உங்களுக்காக தான் எழுதி வச்சிருக்காங்களோ. புத்திரான்னு கூட்டும் போது வராதவர் இப்ப அப்பான்னு கூட்டுன்னு வரார். அவர் வந்ததும் சுகம் அத்தியாமயாமாசம் நிவர்த்தி நிறுத்தம் முனிகின்னுட்டு வியாசாச்சாரியால உட்கார வச்சு சுகருக்கு அனுகிரக மாத்திரத்தினாலே எல்லாத்தையும் தந்துட முடியும். சுகாச்சாரியாளுக்கும் சர்வஜனா இருக்கிறதுனால ஒரு க்ஷணம் கேட்டதுனாலேயே எல்லாம் வந்துடும். ஆனா அப்படி பண்ணாம சந்தகுருவை சொல்லி வச்சார் அப்படிங்கிறார். சூத்தம். சந்தகுருவனா என்ன, பர்காபீடம் அப்படின்னு பாரு வியாசா. உடனே சுகர் சொல்வார் பர்காபீடம் பர்காபீடம் அப்படின்பார். வியாசர் சொல்வார் நட்டவர வபுகு அப்படின்பார். சுகரும் நட்டவர வபுகு ராகத்தோடையே சொல்லி வைப்பார். ஏன் ராகத்தோடையே சொல்லி வைப்பார்? அப்போதானே அவர் சொன்ன மாதிரி சொல்ல முடியும். ராகத்தை மாற்றிட்டோன்னு சொன்னால் நன்னா இருக்காது. அந்தந்த ராகம் அது வேணு கீதம் அப்படின்னு சொன்னால் உடனே ஆபேரியில் சொல்லலாம். பிரணய கீதம் அப்படின்னா அது ஹிந்தோளத்தில் பாடணும். ஏன்னா அப்போ தான் அது அழகு. அந்த ராகத்தோடு பாடும் பொழுது அந்த பாவம் வரும் ஹிருதயத்தில். அப்படியே அந்த பாவம் உருக்கியப்படும் நெஞ்ச. அந்தந்த ராகங்கள்லாம் அந்த பாவத்துக்கு தகுந்தாப்புல தானே ராகங்களெல்லாம் மகான்கள் அமைச்சிருக்கிறார்கள் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது என்னென்னா, கிருஷ்ணன் ஏன் தான் நெஞ்சுக்குள்ள வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அருமையான ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டாமா? இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல என்ன ஆகிடும்னா, அப்புறம் ஸ்லோகார்த்தம் ஏவாங்கிறதுலாம் ஒரு நியமத்துக்கு தானே தவிர, ஒரு விதி தானே தவிர, ஆசைன்னு வந்துடுத்துன்னா 50 அத்தியாயம் படித்தா என்ன, இல்லை 100 அத்தியாயம் படித்தா என்ன, இல்லை 100 தரம் பாராயணம் பண்ணால் போகிறோம்னு தோணுமா பாகவதம், இல்லை 1000 தரம் பாராயணம் பண்ணால் போகிறோம்னு தோணுமா? அப்படியெல்லாம் தோணுமா? என்ன பண்ணிட்டே இருக்காளே. இன்னும் எத்தனை மகான்கள், எத்தனை மகத்திகள் 1000 தடவைக்கு மேலே பாகவதம் படித்தவா உண்டு. 1000 தடவைக்கு மேலே நாராயணியம் பாராயணம் பண்ணவா உண்டு. 2000 பேரை தயார் பண்ண மாமியும் மங்கள மாமியும் உண்டு. ஏன் அப்படின்னா போறோம்னு தோணலையே. 10 பேரை தயார் பண்ணால் போறாதா? 100 பேரை தயார் பண்ணால் போறாதா? எல்லாருக்கும் அவ்வளோ பேருக்கு பாகவதம் சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாகவதம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம்தான், ஆசை. சொல்லி கொடுக்குறதுல ஆசை, பாகவதத்தில் ஆசை. இதுக்கு நீங்கள் என்ன மதிப்பீடு போடுவீள்? அப்போ எதை எதிர்பார்க்குறான் பகவான்னா, இதை தான் எதிர்பார்க்குறான். க்ஷணோபி கன்யா புருஷாயுஷேஷு ஆஸ்வாத்யதே யஸ்ய கயா விபக்தியா. இது என்ன பக்தினா, ஏதோ பக்தி. இது மாதுரியமா, வாத்சல்யமா, இது தாஸ்யமா, சக்கியமா, இல்லை சாந்தமா, இது என்ன பக்திங்கிறதுலாம் விசாரம் இல்லை. எஸ்ய கயா விபக்தியாக எப்படி பொழுது போகணும்? நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம் கேட்கணும் தான் சொல்றார். அது ஆச்சரணம் பண்ணணுங்கிறது கிடையாது. கற்பார் இராமை பிரானை எல்லாள் மற்றும் கற்பரோ கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லாள் மற்றும் கேட்பரோ ஆழ்வார் சொல்றார். ராமாயணம் கேட்டதுனாலேயே புண்ணியம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ராமாயணம் கேட்டா ராமர் மாதிரி வாழணும். ராமாயணம் கேட்டா சீதாம்மா மாதிரி வாழணும். பரதனை மாதிரி இருக்கணும். ஹனுமார மாதிரி தாசன்னா ஹனுமார் மாதிரி இருக்கணும்.
கிங்கரன்னா இளையபிரால் லக்ஷ்மண சுவாமி மாதிரி இருக்கணும், பக்தன் அப்படின்னா பரதன மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும். சரணாகதினா விபீஷணமான சரணாகதி பண்ணணும் பகவான் இடத்துல. அதுதான் ராமாயணத்தினுடைய பலன். அது மாதிரி பாகவதம் கேட்டா கிருஷ்ணன மாதிரி பண்ணணும் அப்படின்னா முடியுமா? கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கினான்னா நம்மளால அரிசி மூட்டையே தூக்க முடியல, எங்கேயும் கோவர்தன மலையை தூக்குறது. அப்ப கிருஷ்ண கதைக்கு ஆச்சரணம் விதி சொல்லல. கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. அதுலயும் எந்த கதை கேட்கறது? கிருஷ்ண கதையை கேட்கறதுனாலே பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? எனக்கு தனம் வரும், தானியம் வரும், சமிருத்தி வரும், சுகம் வரும், வியாதி வராது. ஐய, இதெல்லாம் யாரு கேட்டா? இதெல்லாம் வேணும்னா என்னதுக்கு நான் கிருஷ்ணன்கிட்ட வரேன்? கிருஷ்ண கதையை ஏன் கேட்கணும்னா நன்னா இருக்க, அது ஒன்று போறாதா? எல்லாரும் எல்லாத்தையும் எல்லா காரியமும் செய்யறதுக்கு காரணம் என்ன? அது எனக்கு நன்னா இருக்கு, நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு செய்கிறேன், இதுதானே பதில் சொல்றான். அது அவளுக்கு அஹிதமா இருந்தாலும் லோகத்துல, அது அவளுக்கு அஹிதமா இருந்தாலும் அது அதர்மமா இருந்தாலும் ஏன் செய்யறேன்னு கேட்டா பிடிச்சிருக்கு செய்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம குழந்தையில நம்ம எடுத்து அப்படி பதில் சொல்றா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீ பாகவதம் கேட்குற? போன தானே கேட்டீங்க, இந்த தடவை என்னத்தை கேட்குற, அடுத்த தடவை ஏன் போறேன்னு இப்பவே டிக்கெட் போட்டுக்கிற அப்படின்னா நன்னா இருக்க. என்ன மகாபாரதமா சொல்றா? சாந்தி பருவா மகாபாரதத்தை சொல்றாரா, இல்லை விராட்ட பருவான்னு சொல்றாரா? விராட்ட பருவம் சொன்னா மழை பெய்யும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது அவாந்தர பலனை எதிர்பார்த்து ஏதாவது சொல்றாளானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சரித்திரம்? கிருஷ்ணனா இருந்தாலும் அவன் அஸ்தினாபுரத்தில் பண்ண லீலையா, குருக்ஷேத்திரத்தில் பண்ண லீலையா, இந்திரபிரஸ்தத்தில் பண்ண லீலையா, துவாரகா லீலையா, மச்சுரா லீலையானா? அதெல்லாம் கிடையாது. என்ன லீலை? நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். கிருஷ்ணன் அப்படின்னாலே 10 வருஷம் அவன் பிருந்தாவனத்தில் பண்ண லீலை தான் நமக்கு முக்கியமா. இப்படிலாம் உண்டு, பக்தாலாம் இப்படிலாம் உண்டு. அரணா பிரபு அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவள் கோஷ்டியில் நிறைய பக்தாள் இருக்கா. அந்த பக்தாள் அவள் தான் நம் குருநாதால, யோக புருஷனாக இருந்த குருநாதால பிரேமிக்கனா மாற்றினது. இந்த பிரேம மார்க்கத்தில் வெங்குட்டு மாமான்னு இருந்தா. அவள் தான் இந்த பிரேம மார்க்கத்தில் கிருஷ்ண பிரேமி அப்படின்னு குருநாதாளுக்கு திருநாமத்தை வச்சு அப்படி யோகத்தில் எங்கேயோ பராகாஷ்டையில் இருந்தவா ஹடயோகம் பரியந்தம் அந்த யோகத்தில் சித்தி பெற்ற குருநாதால அப்படியே பிரேம மார்க்கத்தில் மாற்றி அது ஸ்ரீமந்திரராஜ பதலீன மதேர் மமாபி அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீமந்திரராஜ பதலீன மதேர் மமாபி நம்மாழ்வார் போல அங்கு காடுகளையும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் சஞ்சாரம் பண்ணி பகவான சாட்சா்காரம் பண்ணி கொண்டிருந்த குருநாதால சுகுமார சுந்தராட்சீர சோரா அப்படின்னு பாட வச்சு விட்டாவா. அவளுக்கு மட்டும் கிருஷ்ணன் அப்படின்னா மதுராதீஸ்வரன், துவாரகாதீஸ்வரன், பார்த்தசாரதி இவனெல்லாம் கிருஷ்ணன் ஏற்றுக்கவே மாட்டாவா. அவளை பொறுத்த வரைக்கும் பாகவதத்தில் மொத்தமே 33 அத்தியாயம் தான். 335 அத்தியாயம் கிடையாது, வெறும் 33 அத்தியாயம். கிருஷ்ண ஜனனத்துல இருந்து ராசபஞ்சாத்தியாயம் இல்லாத போனால் அதிகபட்சம் 36 அத்தியாயம். யுகலகீத பரியந்தம் தான் அவளுக்கு. கிருஷ்ணன்னாலே அவ்வளவுதான். அக்ரூர் வந்தார்னாலே பாகவதத்தை மூடி வச்சிருவா. அக்ரூர் படிக்க மாட்டாவா. அதுலேயும் சில பக்தர்கள் உண்டு. அவள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் ராசபஞ்சாத்தியாயம் மட்டும். ஒரு பாட்டி இருக்கா, அணு அக்கா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த அணு அக்கா காலமே ராசபஞ்சாத்தியாயி படிப்பான்னா நெற்று புஸ்தகமே வேண்டாம். பரனூரில் எல்லாருக்குமே ராசம் படிக்கணும், ராசத்தை பாவமாக படிக்கணும் அப்படின்னா ஒரு தரமாவது அந்த அக்காவோட பாராயணம் பண்ணணும். அப்போ தான் ராசம்னா என்னன்னு புரியும். அடியர் உள்பட ஆரம்ப காலங்களில் ராசம் படிக்கணும் அப்படிங்கும் பொழுது அவள் கூட்டு வச்சுப்பா. கூட படிக்கிறேன்னா தப்பு தரமாக படித்தா கூட கூட்டு வச்சுண்டு ராசம் படி அப்படின்னு சொல்லுவா. கூடையே பாராயணம் பண்ணணும் அப்படி எல்லாரும் பண்ணியிருக்கா. காலமே எழுதுண்டா ராசம். ராசபஞ்சாத்தியாயி பாராயணம் பண்ணி நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடுவா. சாயலட்ச வேலையில் என்ன சுதாநிதி பாராயணம் 2 தான் பிரதானமாக, 2 தான். நிறைய கீர்த்தனங்கள்லாம் மத்தியில் வாயை துறந்தா கீர்த்தனம் தான் வரும். அந்நிய வார்த்தையே வரும். இன்னைக்குமே பாட்டி அப்படிதான் இருக்கு. இன்னைக்குமே அப்படிதான் இருக்கா.
என்ன ஆச்சரியம்! அவளுக்கு கிருஷ்ணன்னா யாரு அப்படின்னு கேட்டா, பிருந்தாவன விஹாரி, யசோதா மையாக் லால், அவன் தான் யசோதா பாலகன் தான் கிருஷ்ணன் அப்படின்னு. அப்படி ஒரு ஏகாந்தம் உண்டு. நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம், நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். அப்ப மத்தெல்லாம் நிஜமான சரித்திரம் இல்லையா என்ன? அது பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு வந்ததுங்கிறது பூபாரத்தை நீக்கிறதுக்கு, அப்புறம் பாண்டவாலை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுனால தான் பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு வந்தான். பிருந்தாவனத்துக்கு வந்ததுங்கிறது சங்கல்பம் பண்ணாமல் வந்துட்டான். அந்த 10 வருஷம் அவன் பிருந்தாவனத்தில் பண்ண லீலைகள் அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கே ஆனந்தத்தை தருது. அப்படிங்கும் பொழுது என்ன கேள்வி கேட்பாள்? நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் நாளொரு மேலையும் பழுதுறவும் வண்ணமுமாக விளையாடி கொண்டிருக்கிறார். கிருஷ்ணன் பிறந்தாண்டதும் எல்லோருக்கும் சந்தோஷம். கோபிகைகள்லாம் ஓடி வந்தார்கள். கோப்யா சுமிருஷ்ட மணிகுண்டல நிஷ்ககண்ட்யா சித்ராம்பராஹ பதிசிகாச்சுத மால்ய வருஷாக நந்தாலயம் சமலயா விரஜதீர் விரேஜு வியாலோல குண்டல பயோதர ஹாரசோபாகா. தொட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை தொட்டிலேயே விடுறது கிடையாது. எல்லா கோபியும் தொட்டில் இருக்கக்கூடிய கண்ணனை தூக்கி தூக்கி கொஞ்சரா. யாராத்துலையும் ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. எல்லாருமே பிருந்தாவனத்துல கோகுலத்துல யசோதை ஆத்துல தான் இருக்காள். பவத்பபு ஸ்பர்ஷன கௌதுகே கராத்கரம் கோபவதூஜனேன நீதா துமாதாம்பிர சரோஜமாலா யாலம்பி லோலம்ப துலாம் அலாசி. பட்டத்திலையும் சொல்றார். ஒரு நொடி பொழுது அவனும் கீழே உட்கார மாட்டானான். யாரையாவது பார்த்தா கழுக்குன்னு சிரிப்பான், கையை ஆட்டுவான், காலை உதறுவான். இவனை பார்த்ததை எல்லாருக்கும் உடனே தூக்கிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடும். இவனும் ஒரு வண்டு மாதிரி தாவி தாவி ஒரு கோபி இந்த கோபி அந்த கோபி இந்த கோபின்னு தாவி தாவி போயிடுவான். விதவிதமா அப்படி பகவான் எல்லாருக்கும் கிருபை பண்ணி கொண்டிருக்கிறான். ததாரப்ய நந்தஸ்ய விரஜா சர்வ சமிருத்திமான் ஹரேஹே நிவாசாத்ம குணைஹி ரமா கிரீடம் அபூந்திருப்பான்னு சொல்றா. பிருந்தாவனமே அவ்வளவு சமிருத்தி ஆயிடுச்சு. எல்லா சமிருத்தி. என்ன சமிருத்தி? கோட்டீஸ்வரால் ஆயிட்டான். அந்த சமிருத்தி இல்லை, மனசமிருத்தி. அவ்வளவுதான். சாந்தி சமிருத்தம் அமிர்தம் அப்படின்னு சொல்றா. சாந்திக்கு தான் சமிருத்தின்னே பேர், மற்ற எதுக்கும் சமிருத்தினே பேர் கிடையாது. ஏன்னா போருங்கிற எண்ணமே வரலையே. போருங்கிற எண்ணம் வந்தாதானே. போருங்கிற எண்ணமே வராததுனால வாஸ்தவமா சாந்தி தான் சமிருத்தம் அப்படின்னு சொல்றா. அப்படி ஒரு சாந்தி அவளுக்கு. ததா ஆரம்பிய நந்தஸ்ய விரஜா சர்வ சமிருத்திமான். பகவான் வந்துட்டான் இல்லையா? பெரிய பிராட்டியாரே வியாபித்து பிருந்தாதேவியா வியாபித்து பிரகாசிக்கிறாள் பிருந்தாவனத்திலேன்னு சொல்றார். நந்தகோபன் வார்ஷிக வரி கட்டுறதுக்காக மதுராவுக்கு போயிருக்கிறான். கம்சனுக்கு வரி கட்டி ஆகணுமே. வரி கட்டுறதுக்காக பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி அவன் மதுராவுக்கு போயிருக்கிறார் நந்தகோபர். அங்க வசுதேவரை சந்திச்சார். பிராதரம் நந்தமாகதம். அண்ணா தம்பி மாதிரி பழகுவார். இல்லாத போனா ரோஹிணியை கொண்டு வந்து எப்படி விடுவார்? ரோஹிணியை கொண்டு வந்து விட்டுருக்கிறார். பத்திரமா பார்த்துக்கோ நந்தகோபா அப்படின்னு விட்டு நந்தகோபரை பார்த்ததும் சௌக்கியமா இருக்கிறான்னு விசாரிச்சதும் நந்தகோபரை சமாதானப்படுத்தினான். எல்லாம் கேள்விப்பட்டார். 6 குழந்தைகளை நந்தகோபன் இழந்தான். பெண் குழந்தை பிறந்தது, அந்த பெண் குழந்தையும் இறந்தான் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு நந்தகோபர் சமாதானப்படுத்துறார் வசுதேவரை. வசுதேவர் சொன்னார், அப்பா இங்க ரொம்ப நேரம் நீ இருக்காத. சங்கியுத்பாதாச்ச கோகுலே, அங்க கோகுலத்துல நிறைய ஆபத்து இருக்கு, நீ உடனே போ அப்படின்னு சொல்றார். நந்தகோபுரம் அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். கம்சன் பூத்தனையை அனுப்பினான்னு நேற்று அனுபவிச்சோம் இல்லையா? அந்த பூத்தனை ஒவ்வொரு ஊரா ஆகாச மார்க்கமா கழுகு மாறி போய் வாசல்ல விளையாடுற குழந்தைகள் எல்லாம் அப்படியே காக்கா கொத்துறா மாதிரி கொத்தின்னு போயிடுவலாம். சா கேச்சரி ஏகதோபேத்திய பூதனானந்த கோகுலம் யோசித்வா மாயாத்மானம். அவள் எல்லா இடத்துலையும் கழுகு மாதிரி பிறந்து ஆகாச மார்க்கமா போய் தான் குழந்தைய கொத்தி எடுத்துன்னு போயிடுவாள். பிருந்தாவனத்துக்கு வரும்பொழுது மட்டும் அழகா அலங்காரம் பண்ணிட்டு வராளா, மெனக்கட்டு வர்ணிக்கிறார் சுக்காச்சாரியார். ரொம்ப ஞானி. ஏதோ ருக்மிணி பிராட்டியார் நடந்து வரா மாதிரி
இந்த பூத்தனை அவர் எப்படி சொல்லாமல் இருக்கிறது? தாம் கேசபந்தம் யதிஷிக்த மல்லிகாயா பிருகன்னிதம்பஸ்தனகிருச்ர மத்தியமாம் சுவாசசம் கம்பித கர்ணபூஷண திரிஷோல்லசத்குந்தல மண்டிதா நனாயாயாம் வல்குஸ்மிதாபாங்க விசர்க வீக்ஷதை மனோஹரந்தீம் வனிதாம் व्रजोगसाम् अमं सदां भोजकरेण रूपिणीं गोप्त्यश्रियं द्रष्टुमिवागतां पतिम्. எங்கே தான் இவளுக்கு புடவை கிடச்சதோ தெரியல, ஏதோ பட்டு புடவை எடுத்து கட்டிண்டா, விதவிதமான பூஷணங்கள்லாம் பூஷிச்சுண்டா, தலை நிறைய மல்லிப்பூ வச்சுண்டாலாம். அதை வர்ணிக்கிறார். தாம் கேசபந்தம் யதிஷிக்த மல்லிகாயாயாம். ஜில்கு 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 ஜில்குன்னா அப்படி பிருந்தாவனத்தில் கொட்டீஸ்வரி மாதிரி நடந்தவரா. எல்லாம் ஆய்ப்பாடி அறிவென்றெல்லாம் ஆயிரக்குழமைன்னா எல்லாம் சாமானிய ஜனங்கள் தானே. எல்லாம் வாசல்ல வந்து நின்று 2 பக்கமும் நின்று பார்க்கறது. யாருடா அது? யாருமே இது வரா? இது யாரு வரா? யக்ஷஸ்திரீ வராளா, கிண்ணரஸ்திரீ வராளா, காருடஸ்திரீ வராளா? இவ்வளவு அழகா வராளே. தேவஸ்திரீனா? தேவஸ்திரீ இல்லடி, பின் யார் இது? தேவஸ்திரியா இருந்தால் பூமியில கால் படாது, இது கால் படுறதே. இது நடந்து வராள, இது சாட்சாத்தா தாயார் தான் வரா. நம்ம ரங்கநாயகியே தான் வரா. தாயார் என்னத்துக்கு இங்கே வரா? நம்ம ஊருக்கு என்னத்துக்கு வரா? அதுவா பெருமாள் வந்திருக்கிறாள். யசோதநாத்துல பிறந்திருக்கிறாரு பெருமாள். கோபியஸ்ரீயம் திரஷ்டு விவாகதாம் பதிம். அவ ஆத்துக்காரரை பார்க்க வரா அப்படின்னு இவெல்லாம் பேசிக்கிறாளாம். இவன் சொல்லி வச்சா மாதிரியே அந்த பூத்தனை நேரா உள்ள பிரவேசித்து யசோதையாத்துக்குள்ள போனா யசோதை யார் வந்தாலும் வாங்குவோன்னா வரவேற்பலாம். குழந்தை தான் தொட்டியில் போட்டிருக்கிறாளே, இவ வரா அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே கண்ணை மூடிவிட்டான். தாம் அவளை பார்த்தான். பாலக மாரிகா கிரகம் சராச்சராத்மாசனி மீலிதேக்ஷண அனந்தமாரோபயத் அங்கமந்தகம் யதோரகம் சுத்தம் அபுத்திரஜுதி. இவனோ கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றா. யசோதையே உள்ள போயிட்டா. சித்த பாலகில விடுப்போம் அப்படின்னு அடுக்குலைக்கு போயிருக்கிறாள். இவனோ கண்ணை மூடின்னு இருக்கிறான். கண்ணை மூடின்னு இருக்கிற கண்ணன் கிட்டக இவள் வராள். ஏன் கண்ணை மூடின்றான் அப்படின்னா பல பாவார்த்தங்கள் குருநாதால் சொல்லுவார். சராச்சராத்மாசனி மீலிதே க்ஷணங்கா. இவளை என்னத்துக்கு பார்ப்போம்னு கண்ணை மூடினுட்டானா. சராச்சராத்மாசனி மீலிதே க்ஷணங்கா. இவளை ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா சிசுகத்தி பண்றவளை போய் பார்க்கலாமா? அதனால கண்ணை மூடினுட்டானா. ஆசனி மீலிதே க்ஷணங்கா. ஒரு கால் கிருஷ்ணன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணனுடைய கட்டாட்சம் அவ மேல பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா அவளுக்கு உடனே மோட்சம் கொடுத்தாகணுமே. அதனால கண்ணை மூடினுட்டான். சராச்சராத்மாசனி மீலிதே க்ஷணா. ஒரு கால கிருஷ்ணன் பார்த்துட்டானா, கிருஷ்ணன் கண் அழக இவ பார்த்துட்டானா வந்ததை மறந்து விடுவாள். கிருஷ்ணனை கொலை பண்ணனா வந்திருக்கிறா. அப்புறம் கொலை பண்ண வந்தவள் கொலை பண்றதை மறந்து போய் சரணத்துல அப்புறம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா கிருஷ்ணனை. இவ கொஞ்ச நாளும் இவளை விடலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணிவிட்டாளே. இவ எல்லா குழந்தைகளும், அதுவும் இந்த ஸ்தல மகாத்மத்தை சொல்லும் பொழுது, குருவாயூரை பற்றி சொல்லும் பொழுது, குருவாயூர் நம்ம குருவாயூரப்பனுக்கு இந்த ஊர்ல வாழற குழந்தைகள் இருக்கே அவ தான் ஃப்ரெண்ட்ஸா. எல்லா குழந்தைகளும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இந்த ஸ்தல புராணத்தை சொல்லும் பொழுது சொல்லுவாள். அதை போல பிருந்தாவனத்தில் லோகத்தில் எந்த குழந்தைகள் இல்லாத எல்லா குழந்தைகளுக்கும் உண்மையான சகா கிருஷ்ணன் தானே. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு தானே இவன் வந்திருக்கிறா. பாலகமாரிகா கிரகம். அதனால அவளை பார்க்க முடிக்காம கண்ணை மூடினுட்டானான். ஆசனி மீலிதே க்ஷணா. அவன் நினைச்சான் நல்ல வேலை குழந்தை தூங்குறான் அப்படின்னு நினைச்சான். தூங்குற குழந்தை எடுத்து மடியில் போட்டுட்டாலாம். அதை சொல்கிறார். இந்த கயர் திரிவாலாம் இருப்பா இல்லையா, கயர் பண்ணுவாளே, மட்டை நாரை எடுத்து கயரை திரிக்கிறா பாருங்க. அப்படி திரிச்சுனே இருக்கும்போது சில சமயம் டக்குன்னு பாம்பு வந்துடும். பாம்பு வந்துடுச்சுன்னா அவன் கயரன்னு நினச்சின்னு பட்டுன்னு பாம்பை திரிக்கிடுவான். அப்படி திரிக்கிறத புஷ் அப்படின்னு சீறிவிடும் அந்த பாம்பு. அதை மாதிரி இவள்
குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கா. மடியில தூக்கி வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா குழந்தை தான் இல்லைங்கள. ஆனா அவளுக்கு அவன் மிருத்யுவாச்சே. அனந்தம் ஆரோபயத்து அங்கம் அந்தகம் யதோரகம் சுத்தம் அபுத்தி ரஜுதி. அழகா சொல்றா. குழந்தையை தூக்கி மடியில வைத்துக்கொண்டு விஷப்பாலை கொடுத்து விடலாம் அப்படின்னு பால் கொடுக்குறா. கண்ணனும் காடம் கராப்யாம் பகவான் பிரபீட்ய தத் பிராணை சமந்திரோஷ சமன்விதோ பிபத்து. இத்தினோண்டு இருக்கு. இது பிறந்தே 15 நாள் தான் ஆறுது. அது உடனே புருவத்தை அப்படி முழிச்சுக்கிறதா, இப்படி முறைக்கிறதா, ஒரு கோபம் வந்துருத்துங்கிறார். குழந்தைகள்லாம் கொண்டதுனால ரோஷ சமன்விதோ பிபத்து. ரோஷத்தோட கோபத்தோட உடனே 2 கையினாலும் அவ ஸ்தனத்தை பிடித்து கொண்டு பஞ்ச பிராணனையும் சேர்ந்து அப்படியே உறிஞ்சு விட்டான். அவளோ கதறினாள். சாமுஞ்ச முஞ்சாலமிதி பிரபாஷினி நிஷ்பீட்யமானா அகில ஜீவ பர்மணி விவருத்த நேத்ரே சரணோ புஜோ பிரஸ்மின் காத்ரா க்ஷிபதீருரோதஹ. விடுறா கிருஷ்ணா, விடுறா கிருஷ்ணா, விடுறா கிருஷ்ணா அப்படிங்கிறா. கிருஷ்ணனோ விட மாட்டேங்கிறான். அவனோ பிராணனையே உறிஞ்சு விடுறான். இவளுக்கோ வலி தாங்கல. ஒஹாயின்னு கத்திண்டா. வாசல்ல வந்தா. தலை கிருகிருன்னு சுத்திட்டு கண்ணெல்லாம் பிதுங்கித்து பிராணம் போய் பத்துன்னு கீழே விழுந்தா. இடி இடிந்தா. இடி விழுந்தா மாதிரி இருந்துதான். பூர்வம் து தன் நிஸ்வனித பின்ன கர்ணமஸ்தகாக. அவருடைய அழுகுரல் கேட்டு எல்லா விரதவாசிகளும் என்ன ஆச்சு, இடி விழுந்துட்டோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. ஓடி வந்தார்கள். ஓடி வந்தா நான் யசோதையும் ஓடி வந்து பார்த்தா பெரிய ராட்சசி படுத்துடுகிறா வாசல்ல. குழந்தையோ பாலம்ச தஸ்யாக உரசு கிரீடந்தம் மதுரோ பயம் அப்படின்னு சொல். பெரிய மூதனை படுத்துட்டு இருக்காள. இவனை ஊன்னு பொய் அழுக நையாண்டி பண்ணிட்டு சொரம் வச்சுருக்கா இந்த கண்ணா. யசோதைக்கோ தலை கிருகிருத்து எடுத்து பெரிய ராட்சசி குழந்தைக்கு பேராபத்து வந்துருக்கேன்னு நினைச்சா 4 கோபிகைகள் போய் குழந்தைய கொண்டு வந்து யசோதைகிட்ட கொடுத்தா. அவளுக்கெல்லாம் பிரத்யட்சமான தெய்வம் பசுமாடு தான். பசுமாடு தானே அவளுக்கு தெய்வம். குழந்தைக்கு பேராபத்து வந்துருத்தோ அப்படின்னதும் ரக்ஷ பண்றாளாம். குழந்தைக்கு ரக்ஷ ஏற்படுத்தணும் அப்படின்னுட்டு கோமூத்ரேன ஸ்நாபயித்வா புனர்கோரஜசாரபகம். உடனே அந்த குழந்தைக்கு விபூதிலாம் இட்டு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றா. மங்களானி தனோது மதுசூதன சதா கங்காதரோபி தவ சாபி கங்கா சிங்காரவாரிதே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துவா அலங்கார சிசுபாவா பய விபங்கா மங்களானி தனோது. அழகான கீர்த்தனம் தரங்கத்துல இருக்கு. அவ்யாத் அஜோந்திரி மணிமான் ஸ்தவஜான்வதோரு யஜ்ஞோச்சுதா கடிதடம் ஜடரம் நயாஸ்யஹ கிருத்கேசவாத் தொதுரகீஷ இனஸ்து கண்டம் விஷ்ணு புஜம் உருக்ரம ஈஸ்வரக்கம். அப்படியே பாகவதத்தில் இருக்கிறது அப்படியே பாடுறா. எல்லா தேவதைகளும் கிரீடந்தம் பாது கோவிந்த சயானம் பாது மாதவக. அவன் திருநாமம் தான் அது. அது அவன் திருநாமம் தானே. கிரீடந்தம் பாது கோவிந்த சயானம் பாது மாதவ விரதந்தம் அவ்யா வைகுண்டா ஆசீனம் தாம் சிவபதிகி அப்படின்ட்டு அவன் திருநாமங்கள் சொல்லியே அவனுக்கே ரட்சைகள் ஏற்படுத்துகிறார்கள் இந்த கோபிகைகள்லாம். நந்தபாபா அங்கிருந்து வந்தார். பேராபத்து வரும்னு வசுதேவர் சொன்னாரே, அப்படி பதறி போய் வந்தா பேராபத்து வந்திருக்கு. ஆத்த வாசல்ல இவ்வளோ பெருசு கொண்டு படுத்துட்டு என்ன பண்ணுறது? அதை அநாத பணம். அது அநாத பணம்னு அப்படின்னு சில பேர் போயிடுவா. காசிக்கெல்லாம் யாத்திரையாக போகிறா இல்லையா, அப்படி போகும்பொழுது பட்டுன்னு போயிடுவா. அவளுக்கெல்லாம் கதி என்ன அப்படின்னு கேட்டேன்னா பகவான் தான் கதி. அநாதைன்னு நம்ம சொல்லிவிடுறோம், ஆனால் யாருமே அநாதை இல்லை. ஒரு சமயம் என்ன ஆச்சு, வசந்தோத்சவத்தில் பரனூரில் நடந்த சம்பவம், ஒரு கொரோனா பீரியடில் நடந்த சம்பவம் நிஜமாக நடந்தது. எல்லா பக்தாலும் அதை விட்னஸ் பண்ணியிருக்கா. ஒரு பாட்டி, அந்த பாட்டி திருநெல்வேலி மாவட்டம் பக்கம் அந்த ஊர்லேருந்து உற்சவத்துக்காக வந்திருக்கா. வசந்தோத்சவத்துக்கு காலமே ஒரு 4-5 நாள் ஆயிடுது வசந்தோத்சவம்.
அப்போ ஒரு நாள் காலமே எழுந்துட்டு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு பிரபோதனத்தில் போய் குருநாச்சாலையும் கோலாகலையும் சேவிச்சுவிட்டு காலமே அல்பாகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்கே தான் அரியன் உட்காந்து வேத பாடம் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 2 குழந்தைகளுக்கு கணம் சொல்லி வச்சுன்னு இருக்கேன். அங்கே தான் அந்த ஹாலில் தான் இந்த பாட்டி அங்கே தான் உட்காந்துருக்கா. ஒரு பெரிய கட்டில் போட்டுருக்கு, அதில் உட்காந்துருக்கா. பாகவதம் படிச்சுட்டு இருந்தா காத்தால பாகவதம் படிச்சுட்டு இருந்தா. அப்புறம் சித்த படுத்துனுட்டா. இந்த பாட்டி படுத்துனுட்டா. நாங்கள்லாம் நினச்சோம் படுத்துட்டு இருக்கான்னு நினச்சோம். மத்தியானம் வச்சு சாப்பிடவும் வரல, படுத்துட்டே இருக்கா. சாயந்தரம் வரையும் அடுத்து எழுதுக்கவே இல்லை அப்படின்றது எல்லாரும் வந்து விசாரிக்க ஆரம்பித்தா. தொட்டு பார்த்தா அப்புறம் பாட்டி இல்லை, கிருஷ்ணன் சரணத்தை அடைஞ்சுட்டான்னு தெரிஞ்சுது. பிராணம் போகிற சமயத்தில் வேதம் காதில், வாயில பாகவதம். என்ன கதி, 100 க்ஷேத்திரம். அப்போ கொஞ்சம் விசாரிச்சா, அப்படி விசாரித்து எல்லாம் அவள் யார், அவள் ஆதார் கார்டை வச்சு எல்லாம் விசாரித்தா அவளுக்கு பந்துவே இல்லை, யாருமே இல்லை. இப்போ பர்த்தா மட்டும்தான், அவளுக்கு குழந்தை இல்லை, எதுவுமே தெரியல, ஒன்றுமே தெரியல, அவள் யாருமே கிடையாது. பக்கத்தாத்தில் விசாரித்தா அவள் தனியாக தான் இருக்கா அப்படின்னதும் என்ன பண்ணுறது, போலீஸ்கிட்ட சொல்லிவிடலாம், அவள் எதையாவது பண்ணுவான்னா குருநாதாளுக்கு மனசு வரலை. அப்போது நம்மவே சம்ஸ்காரம் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு குருநாதாள் அவளை அழைச்சின்னு போய் அங்கே பண்ணையார் அப்படின்னு நதி ஓடுறது, வேணா நதின்னு பேர். வேஞ்ஞானு பாகவதத்தில் வருது இல்லையா, மகாநதி பஞ்சமஸ்கந்தத்தில் வருது பாருங்கோ. அந்த நதி இங்கே ஓடுறது. அந்த நதி தீரத்தில் அந்த பாட்டிக்கு குருநாதாள் கையாலேயே சம்ஸ்காரம். அப்படின்னா என்ன பாக்கியம். பிராணம் போகிற சமயத்தில் அப்படின்னா அனாயாசேன வரணம் வினா தைங்கேன ஜீவனம் தேகிமே பகவன் கிருஷ்ணா தொய் பக்தி மச்சஞ்சலா அப்படின்னுலாம் மகான்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறா. இது பிரசங்காத்தான் இந்த கதையை சொன்னேனே தவிர, பூத்தனை அப்படிங்கிறவள் ராட்சசி, இதை மாதிரி நல்லவ கிடையாது. நல்ல எண்ணத்தில் பிருந்தாவனத்துக்கு வரல, கிருஷ்ணனை கொலை பண்ணணும்னு தான் வந்தா. கொலை பண்ணணும்னு வந்தவளுக்கு அப்பதான் ஆழ்வார் சொன்னார், வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண் சேர அன்று ஆமுதம் அளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருமங்கை ஆழ்வார் பாசுரம். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியை பார்த்து இந்த பாசுரத்தை சேவிக்கிறார் ஆழ்வார். பகவான் அம்மாவா வந்து வேஷம் போட்டுட்டான். எப்போ, அமிர்த மதன லீலையில பகவான் அம்மாவா மோகினியா அவதாரம் போட்டு, தாம் ஸ்ரீ சகீம் ஸ்வயம் அனன்யகதிம் திதீக்ஷ சொன்னா இல்லையா, தாம் ஸ்ரீ சகி கனககுண்டல சாருகர்ண நாசாகபோல வதனாம் பரதேவதாக்கியாம் அப்படின்னு யோசித் ரூபம் அனிர்தேஷ்யம் ததார பரமாத்புதம் அப்படின்னு அம்மா வேஷம் போட்டுண்டான். அம்மா வேஷம் போட்டுண்டு எல்லாருக்கும் அமிர்தம் கொடுத்த பகவானுக்கு, அந்த பகவானுக்கு இவள் அம்மா வேஷம் போட்டுண்டு விஷம் கொடுக்கிறாளே. அம்மானாலே அமிர்தத்தை கொடுக்கிறவ தானே, இவ அம்மா வேஷம் போட்டுண்டு விஷம் கொடுத்தா. விஷம் கொடுத்தவளுக்கு பகவான் அமிர்தத்தை கொடுத்துட்டான். அமிர்தம்னா மோட்சம். அந்த பால் கடைஞ்ச அந்த அந்த ஃபில்டர் காஃபி இல்லை, அமிர்தம். அந்த அமிர்தங்கிறதுக்கு மோட்சம்னு அர்த்தம். விஷம் கொடுக்க வந்தவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டானே இந்த பிரபு. சா பூதனா மாத்ருபதம் சுபூஜ்யம். அதுதான் உத்தவ சுவாமி கதர்றா. அஹோ பகீயம் ஸ்தனகாலகூட்டம் ஜிகாம்சயா பாஜயதப்ய சாத்வி லேபே கதிம் தாத்யுசிதாம் ததோன்யம் கம்வா தயாலும் சரணம் விரஜேம. கிருஷ்ணனை காட்டு இப்படி ஒரு தயாலும் உண்டா? கொலை பண்ண வந்தவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. அது எப்படி கொடுத்தான்னா தாத்யுசிதாம் ததோன்யம். யசோதா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்து விட்டான். அதுதான் பிரம்மதேவன் வந்து பிரம்மஸ்துதியில் கேட்டார், ஏஷாம் கோஷ நிவாசினாம் உத பவான் கிம் தேவராதேதினஹா சத்வேஷாதிவ பூதனாபி சகுலா த்வாமேவ தேவா பிதா யத்தாமார்த்த சுஹுத் பிரியாத்ம தனயாஹ பிராணாசயாஹ தொத்கிருதே. ஆச்சரியமான ஸ்லோகம். கிருஷ்ணா, பூதனே அகாசுரன் பகாசுரன் குடும்பத்தோடு வந்தான், உன்னை கொலை பண்ண வந்தவாளுக்கே நீ மோட்சத்தை கொடுத்துட்டியே.
உனக்காக சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி குடும்பத்தை விட்டு கைவிட்டு குழந்தைகளை விட்டு மனைவிகளை விட்டு கணவர்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு நீயே கதையில் இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு எதை கொடுக்க போற? உனக்காகவே எல்லா தியாகத்தையும் பண்ண யசோதா அம்மாவுக்கு நீ என்ன கொடுப்ப? ஏஷாம் கோஷ நிவாசினா உத பவான் கிம் தேவா ராதேதினா, நீ என்ன கொடுப்பேன்னு கேட்கிறா. ஏன்னா இது கொடுக்கலாமா? என்ன மோட்சம் என்ன அவ்வளவு இவ்வளவு இனாமா? கொலை பண்ண வந்தவனுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்துட்டு அகாசுராவனா பகாசுராவனா ஜகடாசுராவனா திருநாவர்த்தவனா எல்லாரையும் பிருந்தாவனத்துக்கு வரானே தவிர ஒருத்தனாவது திரும்ப போக மாட்டேங்கிறான். பிருந்தாவனத்துக்கு வந்தால் டைரக்டாக மோட்சம் போடுறதுன்னு நம்ம எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துடுறான். மோட்ச பிரசாதம்னா அவ்வளவு சுலபமா என்ன? அது எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? என்ன கொடுக்கக்கூடாது. தாத்ரிஷிதாம் ததோன்யம், அதுதான் அஹோன்னு கதறா. ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயா பாயேதப்யசாத்தி, உன்னிடத்துல கிருஷ்ணான்னு உன் சரணத்துல துளசியை போட்டா மோட்சத்தை கொடுத்தா நியாயம் கிருஷ்ணா? கொலை பண்ண வந்தவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டே அப்படின்னு சொன்னா, பிரகலாதனுக்கும் ஒரே இடம் அஜாமிலனுக்கும் ஒரே இடம் அப்படின்னு சொன்னா இது என்ன கிருஷ்ணா? அப்படின்னா பகவான் சொல்றான், நான் எல்லாருக்கும் சமமானவன், என்னிடத்துல வந்தா மோட்சம். அவன் எப்படி வேணா வரட்டான், எந்த பாவத்தை வேணா வை சம்பிரம்ப யோகேனே அப்படிங்கிறான் பகவான். சம்பிரம்பம்னு ஒரு யோகம் சொல்றான். பக்தி யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஞான யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், கர்ம யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், அஷ்டாங்க யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், 18 யோகம் வேற போராத்துக்கு யோகங்கிறான். இவ்வளவு யோகத்தை சொன்ன பகவான் சம்பிரம்பம்னு ஒரு யோகம் சொல்றான். சம்பிரம்பம்னா அவனோட துவேஷம் பண்ணிண்டு வைரேனயம் நிருபதயா சுஷுபால பௌண்ட்ர சால்வாதயா கதி விலாச விலோகநாத்யை ஜாயந்தஹ ஆக்ரததியகா ஷயனாதனாதௌ தத்சாம்யமாபுஹு அப்படி நித்யயுஜாம் துராபம். என்ன ஆச்சரியம்! பகவான் அங்க என்ன பார்க்கிறான்னா, அவன் கொலை பண்ண வந்தாலும் அவன் வந்து என்னிடத்துல தானே அவன் தான் ஜாயந்தஹ ஆக்ரததியகா. எப்பையும் கிருஷ்ணன் கொலை பண்ணணும் கிருஷ்ணன் ஞானமே பண்ணிட்டு இருக்கான். கம்சாதிகள் எல்லாரும் கிருஷ்ணனை ஒழிச்சு கட்டி விடணும் கிருஷ்ணன் தியானமே பண்ணிட்டு இருக்கும் பொழுது பகவான் சொன்னான், அவன் என்னதானே நினைச்சால் விஷம் கொடுக்கணும்னு என்னிடத்துல தானே வந்தால் சாகும் பொழுது கிருஷ்ணனை நெஞ்சில வச்சுட்டு செத்துருக்கா. சாகர சமயத்துல கிருஷ்ணனை நெஞ்சில வச்சுட்டு இருக்கான்னா அப்ப மோட்சத்தை கொடுக்காம எப்படி இருப்பான்னு கேட்டா, அப்ப யசோதைக்கு நீ என்ன கொடுப்ப? அம்மா கேட்டா அதையே கொடுக்குறேன், மோட்சத்தையே கொடுக்குறேன்னா. அப்பதான் பக்தாலாம் சொன்னா, அஹிய வைகுண்ட வாசியத்தை நமே பிலாஷான்னா சுவாமி வேதாந்த தேசிகர். எனக்கு வேண்டவே வேண்டாம், அச்சுவை பெரிதும் ஆகினும்னா அச்சுவை பெரிதும் வேண்டேன் அப்படின்னா நம்ம நம்பெருமாளை பார்த்துட்டு. ஏன் அப்படின்னா அது அவளுக்கு இவளுக்கும் கொடுத்து பூத்தனைக்கு கொடுக்குறேன், அகாசுரனை கொடுக்குறேன், பகாசுரன் போறேன், வைகுண்டத்துக்கு போனா ஒரே பகாசுரனா நிற்கிறது, எல்லாம் வரிசையா நிற்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவா என்ன எதிர்பார்ப்பான்னா, அது வந்து தீயமானம் நகிருஹந்தி வினா மத்சேவனன் ஜனாகான்னுட்டா. பகவான் இதை வச்சிருந்தானே அதெல்லாம் சொல்றான். சாலோக்கிய சாட்சி சாமீப்பிய பஞ்சவித மோக்ஷம்பா, சாலோக்கிய சாட்சி சாமீப்பிய சாரூப்பியகத்தும் அப்பிட்ட நான் அதெல்லாம் கொடுத்தாலும் இந்த பாகவதாலாம் வேண்டாங்கிறா. தீயமானம் நகிருஹந்தி வினா மத்சேவனன் ஜனாகான்னு. அப்போ அவளுக்கு என்ன கொடுப்பேன்னா என்னையே கொடுத்துருவேன். மோட்சங்கிறது பொது, கிருஷ்ணன் வரவா எல்லாருக்கும் மோட்சம். பூதனை வந்தா சாகர சமயத்தை கிருஷ்ணனை நெஞ்சில வச்சுண்டா சத்தா மோட்சம். எப்படி வேணா வாழலாம். சாகர ஒரு நொடி பொழுது முன்னாடி ஞானம் வந்துருத்தோன்னா நிச்சயம் மோட்சம்தான். 100 வயசு வாழ்ந்தார், அதுல 100 வயசு பிறகு அவருக்கு ஞானம் வரல, கடைசி க்ஷணத்துல ஞானம் வந்துருச்சு அப்படின்னா யாரும் சாலப்பிரமன்னு ஒருத்தர் இந்த ஊர் தான் இருந்தார். பட்டதிரியோடைய சகா. அவர் என்ன சௌக்கியமா தான் வாழ்ந்தார். ஒரு நாள் குருவாயூரப்பனை வந்து சேவிச்சது கிடையாது. 80 வயசு ஆயிடுத்து இந்த ஊர்லயே படிச்சு வாழ்ந்து வளர்ந்தவர் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணதில்லை. பட்டதிரி திட்டினார் அவர். இப்படி லோக சுகத்திலேயே உழலையே இவ்வளவு சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம், குருவாயூரப்பனை நீ தரிசனம் பண்ணலையே திட்டினார். அப்படியே அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணார். குருவாயூரப்பனை பார்த்து வந்து சொன்னார், தம் காருண்ய நிதிம் பிரபத்ய சரணம் சேஷாயுஷா தோஷேனா. குருவாயூரப்பா, நான் துருவன் இல்லை, நான் பிங்களா இல்லை, நான் கட்வாங்கன் இல்லை. அவெல்லாம் சாகர சமயம் தெரிஞ்சு உன் சரணத்தில் வந்து விழுந்து நமஸ்கரித்து உன்னை பிரபன்னம் பண்ணார்கள், பிரபத்தி பண்ணார்கள், பிரபன்னனாக ஆனார்கள். நான் அதை மாதிரி இல்லை. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ஆயுசு இருக்குன்னு தெரியாது குருவாயூரப்பா. இப்போ எனக்கு ஆயுசு இருக்கு, இந்த நொடி உன் திருவடியில் விடுறேன், நீ ஏற்றுக்கொள்னார். பிராணம் போயிடுச்சு. குருவாயூரப்பன் ஏத்துண்டானா கைவிட்டானா? ஏத்துண்டா.
அப்போ பகவான் எதை பார்க்குறான்னா அதை தான் பார்க்குறான். பிராணம் போகிற சமயத்தில் எந்த பாவமாக இருந்தும் அவள் என் திருவடிக்கு வந்துட்டான்னா அவளுக்கு சத்கதி அப்படி. அதனால தான் சொன்னார், கிம் புனஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே யச்சன் பிரியதமம் கிம் ரக்தா தன்மாதரோ யதாயா ஞாயா. அதுக்காக பூதன மாதிரி கிருஷ்ணன் போய் பழகிறதா இல்லை, பூதன மாதிரி இருந்தாலே மோட்சத்தை கொடுத்தான்னு சொன்னா, அப்போ பிருந்தாவனத்தில் இருக்கிற ஒரு மாடு மாதிரி கிருஷ்ணன்கிட்ட பிரேமையை வச்சா கிருஷ்ணன் என்ன கொடுப்பான்? தன்னையே கொடுத்து. ஒரு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மாடு உள்பட அது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம கிருஷ்ணனுக்காக பால் கொடுக்கணும்னு காத்துன்னு இருக்குமா? அப்படி ஒரு மாடு கன்றுகள் உள்பட பிருந்தாவனத்தில் இருக்கிற அவ்வளவு விரதவாசிகளும் கிருஷ்ணனுக்காகவே வாழறா. அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணன் அவளுக்கு தன்னையே கொடுத்துடுவான் அப்படிங்கிறது. மோட்சத்தை காட்டிலும் அது பெருசு. மோட்சத்தை காட்டிலும் வைகுண்டத்தை காட்டிலும் எது பெருசு? வைகுண்டத்தில் போய் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கிருஷ்ணன் எங்கே உட்காந்துருக்கான்? குருவாயூரில் உட்காந்துருக்கான். வைகுண்டத்தில் போனால் குருவாயூரப்பனா இருக்க மாட்டான். குருவாயூரப்பன் தான் அதுவும். ஆனால் பரவாசுதேவன் உட்காந்து. நமக்கு பரவாசுதேவனை பார்த்தா குருவாயூரப்பன்கிற எண்ணம் வரலையே. குருவாயூரப்பனை பார்த்தா தானே குருவாயூரப்பன்கிற எண்ணம் வருது. அதுபோல் பரவாசுதேவன் எனக்கு வேண்டாம், எங்களுக்கு குருவாயூரப்பனே போருமே அப்படின்னு தானே எல்லா ஆச்சாரிய புருஷாலும் சொல்றா. பூதனா மோட்சம் ஆச்சு, சுகந்தம் வீசியத்து. அந்த பூதனாவை இவாளே சம்ஸ்காரம் பண்ணார்கள். சந்தனக்கட்டை இருக்கிற மாதிரி சுகந்தம் வீசித்தான். அது எதை சூச்சனை பண்றதுனா சத்கதியை அடைஞ்சிட்டான்னு சூச்சனை பண்றது. பூதனா மோட்சத்தை யார் கேட்கிறாளோ கோவிந்தே லபதே ரதிம் அப்படின்னு பாகவதத்துல தான் ஒரு அழகு. பலஸ்ருதி சொல்லும் பொழுது கண்ணாபின்னான்னு பலஸ்ருதி சொல்லாம பக்தோ பகவதோ பவேத் அப்படின்னாரு. அம்பரீஷ சரித்திரத்துக்கு பலஸ்ருதி. அதுபோல் கோவிந்தே லபதே ரதிம், பூதனா மோட்சம் கேட்டாலே பகவான் இடத்துல பக்தி நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல். மற்றொரு சமயம் கண்ணனுக்கு 1 மாதம் ஆயிடுத்து. கண்ணன் அழகாக குளிப்பாற்றாலாம். கதாச்சித்து ஔத்தானிக கௌதுகாப்ளவே ஜன்மர்க்ஷயோகே சமவேத யோஷிதாம் வாதித்ரகீத த்விஜமந்திரவாச்சகைஹி சகார சூனோ அபிஷேச்சனம் சதி. ஔத்தானிகம்னு ஒரு கர்மா. அந்த கர்மா சாஸ்திரத்திலே விதிச்சிருக்கு. குழந்தை பிறந்து ஒரு 40-45 நாளுக்கு அப்புறம் தான் குழந்தைய வெளில அடைச்சின்னு வருது அப்படின்னு. அது வரைக்கும் சூத்திகா கிரகத்திலே தான் வச்சுப்பான். நம்மாத்தே வழக்கம் தானே, அந்த மாதிரி தானே. அப்படி அழைச்சின்னு வரும்பொழுது கோவிலுக்கு குழந்தைய அழைச்சின்னு போய் பெருமாள்கிட்ட தரிசனம் பண்ணி வச்சு, அன்னைக்கு மங்கள ஸ்நானங்கள்லாம் குழந்தைக்கு பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணி வச்சு மாமாத்துக்கு அழைச்சின்னு போய் திரும்ப ஆத்துக்கு அழைச்சின்னு வருது அப்படிங்கிற சம்ஸ்காரம். அது கிருஷ்ணனுக்கும் பண்ணுறாலாம். அதுக்கு தான் ஔத்தானிகம்ங்கிற கர்மை. அது ஆழ்வாரம் அழகா பாடுறார். மகிழ்ந்தனரே ஆய்ப்பாடியே அப்படின்னு ஆழ்வாருன்னு சொல்றார். பகவானுக்கு மங்கள ஸ்நானம் அப்படின்னதும் எல்லா கோபிகைகளும் வந்துட்டார்கள். யசோதை ஆற்றுல தான் இருக்கிறார். ஒரு கோபி கையில வஸ்திரத்தை வச்சுட்டே நிற்கிறா. ஒரு கோபி கையில அரைச்சு மஞ்சளை கையில வச்சு நிற்கிறா. ஒரு கோபி நன்னா காய்ச்சின எண்ணெய் கையில வச்சு நிற்கிறா. ஒரு கோபி கையில கிளுகிழுப்பெல்லாம் வச்சு நிற்கிறா. ஏன்னா ஊன்னு அழுவுது. அவள் விளையாட்டு காட்டணும் இல்லையா. ஒரு கோபி சும்மா நிற்கிறா. ஏன் சும்மா நிற்கிறேன்னா அவள் பாடுவான் நன்னா. கிருஷ்ணன் அழுதான்னு சொன்னால் பாடினா கிருஷ்ணன் சிரிப்பனா. அதனால் கிருஷ்ணனுக்கு பாடுறதுக்காகலாம் அவன் நிற்கிறா. இப்படி ஒவ்வொரு கோப்பையும் ஒரு கோப்பையும் வெந்நீர் போடுறா. இது எல்லாம் மேற்பார்வை பார்க்குறா யசோதா. நந்த மகிழ்ச்சியாச்சே, பட்டராணி ஆச்சே யசோதை அந்த கோகுலத்துக்கே. அது அழகாக ஆழ்வார் பாடுறார். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் மூக்கும் இருந்த வாய்க்கானீரே மொய்குழலீர் வந்து காணீரே. ஆழ்வார் எல்லாரையும் அழைக்கிறார். பெரிய ஆழ்வார் வந்து பாரு, வடபத்திர சாயி மூக்கும் பாரு. வடபத்திர சாயி முழு மூக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அவனுடைய அழகான அவன் வடபத்திர சாயி பார்த்துருக்கேடா, பெருமாள் சேவிச்சிருக்கேடா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் சேவிங்க பெருமாளை. அப்படியே உதடு அப்படியே சக்கச்சவேட இருக்கும் வடபத்திர சாயிக்கு. அதுதான் ஆழ்வார் சொல்றார். வாக்கும் நயனமும் வாயும் உருவலும். இதை மட்டும் என்னத்துக்கு சொல்லுவானேனா அந்த பெருமாளை மனசுல வச்சுதான் சொல்றார். வடபத்திர சாயி பெரிய பெருமாள் மாதிரி இருப்பார். குழந்தையா வர்ணிக்கிறார். மூக்கும் இருந்த மூக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் வடபத்திர சாயிக்கு. மூக்கும் இருந்த வாய் காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே. எல்லாரும் வந்து பாருங்க. கிருஷ்ணா குளிக்கும் பொழுது ஐயோ கண்ணனுக்கு அது வெக்கமா இருக்காதா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு.
எல்லாரும் வாங்க வாங்க, எல்லாரும் கிருஷ்ணன் குளிக்கிறத பாருங்க. அது நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நன்னா பாப்பா. நம்ம திருவரங்கத்தையே பெருமாளுக்கு திருமஞ்சள் ஆகும் பொழுதே அங்கே ஒரு பெரியவா இருப்பா. அவள் தான் வந்து என்னென்னா அவளுக்கு கைங்கரியமே இதுதான். பெருமாள் எப்பயுமே நம்ம பெருமாள் வெந்நீர் தான் ஸ்நானம், பச்சை ஜலத்தில் ஸ்நானம் பண்ண மாட்டேன். இன்றைக்குமே அப்படிதான். அந்த வெந்நீரை கொதிக்க அப்படியே வெந்நீரை விட்டுடக்கூடாது. அர்த்தா திருமேனி ஆனாலும் பெருமாளுக்கு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு சரித்திரம். நடாதூர் அம்மாளும் ஒரு பெரியவா இருந்தா திருவரங்கத்தில். நம்பெருமாள் ஜொலிக்கணும் அப்படின்னுட்டு பெருமாளை புளியெல்லாம் போட்டு கண்ணாபின்னான்னு தேய்ச்சிவிட்டா. பட் அந்த நடாதூர் அம்மாளுங்கிறவருக்கு வாத்சல்ய பாவம், யசோத மாதிரி பாவம். பெரியாழ்வாருக்கு அந்த பாவம் வாத்சல்ய பாவம் பகவான் எடுத்து. நடாதூர் அம்மாள் தியானம் பண்ணும்பொழுது பெரிய பெருமாள் நம்பெருமாள் சாட்சாத்காரமாகி சொன்னார், அம்மா 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 தான் கூப்பிடுவார். அம்மா இங்கே பாருமா, உடம்பெல்லாம் பாருமா, என் கையெல்லாம் பாருமா, காலெல்லாம் பாருமா. அப்படியே நார வச்சு 10 பாத்திரம் தேய்க்கிற மாதிரி என்னை தேய்ச்சி விட்டாமா. பீத்தாம்பரி போட்டு நான் வெளுப்பாக இருக்கணும்னு தேய்ச்சி விட்டா. ஒரே ரத்தமாக இருக்கு பாருமா அப்படின்னு பெருமாள் காட்டினாராம். இப்போதான் நடாதூர் அம்மா வந்து சொன்னாலாம், அது வந்து 10 பாத்திரம் இல்லை, அது பெருமாள். இப்படி பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடாதீங்கோ. பார்த்து திருமஞ்சனம் குழந்தை, நம்மாத்து குழந்தைய ஒரு 10 மாத குழந்தைய எப்படி குளிப்பாட்டுவோமோ அதை மாதிரினா பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி பார்த்துப்பா. இன்னைக்கு அது கைங்கரியத்துக்கே ஒருத்தர் இருக்கா. இப்படி கை நீட்டுவா, உடனே அந்த கங்காளத்துலேருந்து எடுத்து அந்த ஜலத்தை அவர் கையில் விடுவா, அப்புறம் இப்படி கை காட்டுவார். அதெல்லாம் திருவரங்கத்தில் போனால் நீங்கள் பார்க்கலாம், அழகாக இருக்கும், பாவமாக இருக்கும் இந்த விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் அப்படி கை காட்டினோம்னா வெந்நீர் சேர்க்கணும், ஏன்னா சில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். 10 மணி திருமஞ்சனத்துக்கு 8 மணிக்கே ஜலம் எடுத்து வச்சா சில்லுன்னு விடும் ஜலம். அப்போ வெந்நீர் சேரும்பார். ஒரேடியாக வெந்நீரை கொதிக்க போட்டாலும் கொதிக்கும், பெருமாள் மேலே விட அப்படி திருமஞ்சனம் பண்ண முடியாது. அதனால் அது பெருமாளுக்கு எவ்வளவு உகக்குமோ அப்படி உகக்கும்படியாக இவர் அப்படி ஆக்கிய பண்ணுவார். அதுதான் நோக்கிங்கிற பதத்துக்கு இவ்வளவு அர்த்தம் குருநாத்தால் சொல்லுவார். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால். எண்ணெய் எல்லாம் காய்ச்சி வச்சுன்னு இருக்கா. அதுக்கு தேவையான திரவியங்களை மிளகெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி வச்சு அந்த எண்ணெயை சூடாக உடனே கொட்டிடுவார் குழந்தை மேலே. அதை ஆற வச்சு குழந்தைக்கு அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடணும். அதுக்காக சீயக்காயை போட்டு குழந்தைக்கு தேய்ச்சிடக்கூடாது, கண்ணெல்லாம் எரியும். அதனால் கடலை மாவை நல்லா நைஸாக அரைச்சி, மஞ்சள் பொடியை நல்லா நைஸாக சாஃப்டாக அரைக்கணும். நரன்னு தேய்க்கக்கூடாது குழந்தைக்கு. பச்சிலம் குழந்தை இல்லையா கண்ணன். அதனால் குழந்தைக்கு ஸ்நானம் பண்ணணும்னதும் உடனே இவளே பலகாவை போட்டுண்டா, பலகாவில் உட்காந்துண்டா, காலை நீட்டின்டா. யசோதை குழந்தைய அங்கே ஒரு கோப்பை வச்சுருக்கா, அவள்கிட்டேருந்து வாங்கினா தூக்கி தன்னுடைய மடியில் போட்டுண்டா, காலில் போட்டுண்டா, எண்ணெயை கையில் எடுத்துட்டா. அவனுடைய குஞ்சித்த பாதங்கள்லாம் நல்லா சூடு பறக்க நன்னா தேய்க்கிறா. தொடையெல்லாம் தேய்ச்சி, தொடை இடுக்கெல்லாம் தேய்ச்சி, அவனுடைய குட்டி தொப்பை புஷ் 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 புஷ்னு போயிட்டு வருது மூச்சு காற்று. கையை அப்படி ஆட்டுறான் இந்த கண்ணன். அந்த தொப்பையெல்லாம் தேய்ச்சி, கழுத்து பட்டையெல்லாம் தேய்ச்சி, கையெல்லாம் நன்னா தேய்ச்சி, கண்ணுகளெல்லாம் ரொம்ப எண்ணெய் படாமல் கன்னத்தில் அப்படியே தேய்ச்சி. அழகான மூக்கு இல்லையா, வாக்கும் நயனமும் வேங்கராயோ, வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் கெலுக்குன்னு சிரிக்கிறான். கையை ஆட்டிண்டு அப்படியே தேய்ச்சி, நெத்தியிலலாம் அழகாக தேய்ச்சி, இவ்வளவு முடி தலையில் சுருள் கேசங்கள் நிறையா தலைமுடி தலையிலலாம் நன்னா எண்ணெய் தேய்ச்சி அந்த குழந்தைக்கு கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணுறா. எப்படி அபிஷேகம் பண்ணுறான்னு சொல்கிறார் கிருஷ்ணகருணாமிர்தத்தில். யத்ரோ மரந்திர பரிபூர்த்தி விதௌ அதக்ஷாஹ வாராக ஜன்மனி பபூ அமீ சமுத்ரா தம் நாதம் அரவிந்த திருஷம் யசோதா பாணித்வயாந்தரஜலை ஸ்னபயாம் பபூவ. எப்பேற்பட்ட பரம்பொருள் இந்த குட்டி என்னன்னா, போன யுகத்தில் 2-3 யுகம் முன்னாடி வராகசாமி அவதாரம் பண்ணுது. அப்படி வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணும் பொழுது யத்ரோமரந்திர பரிபூர்த்தி விதௌ அதக்ஷா சப்த சமுத்திரமும் வராக அவதாரம் பகவான் எடுத்தும் பொழுது அந்த பகவானுடைய ரோம கூப்பங்கள் இருக்கு இல்லையா உடம்புல, வராக பெருமாளுக்கு ரோமங்கள் இருக்குமே, அந்த ரோம கூப்பங்கள் இருக்கிற அந்த ஓட்டையில போய் சப்த சமுத்திரமும் ஒரு டிராப தீர்த்தம் மாதிரி ஆகிட்டான்.
பரிபூர்த்தி விதௌ அதக்ஷா, அப்பேற்பட்ட பரம்பொருள் வாராக ஜென்மணி பபூ, 3 உலகத்தையும் அளந்த அந்த பிரபு அமி சமுத்ரா, அந்த பரம்பொருளை தன் திருவடியில் போட்டுண்டு 2 கை ஜலத்தை எடுத்து ஸ்நானம் பண்றா. கையில் 2 கை தான் இப்படி ஜலம் எடுக்கிறா. இப்படி எடுத்து பச்சக் ஜலம் எடுத்து பச்சக் ஜலம் எடுத்து பச்சக்னு தெளிக்கிறா. தம் நாமநாதம். அது ஏன் பகவான் அப்படி ஆனான்? அவ்வளவு பராக்கிரமம் இருக்கிற பகவான் ஏன் இவ்வளவு சர்வ சுலபனா ஆனான் அப்படின்னா, அதுக்கு குருநாதால் சொல்லுவா, யசோத பிரேம தான் காரணம். அரவிந்த திருஷம், இந்த பதத்துக்கு ஆச்சரியமான அர்த்தம் சொல்லுவா. கண்ணன் கழுக்குன்னு சிரிச்சுட்டே தாமரை மாதிரி மலர்ந்த கண்களால அம்மாவை ஒரு கட்டாட்சம் பண்ணானா. ஏன்னா அப்பேற்பட்ட வராகமூர்த்தி நான் எவ்வளவு சுலபனா ஆயிட்டேன்பா அப்படின்னு அம்மாவை பார்த்தான். அரவிந்த திருஷம் யசோதா, அவன் என்ன பார்த்தான்னா அது வராகமூர்த்தின்னு பார்க்கல, என் முள்ளடியிலே நான் ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு பார்த்தாளா. யசோதா பாணித்வயாந்தர ஜலை ஸ்னபயாம் பபூவ, அப்படியே மக்க எடுத்து கடகடன்னு கொட்டப்படாது, மூச்சு தணறிடும். குழந்தை பச்சிலும் குழந்தையாச்ச, அதனால என்ன கையால் ஜலம் எடுத்து மேலே குழந்தை மேலே அப்படி தெளிக்கணும். அப்படி தெளித்து மஞ்சள்லாம் போட்டு நன்னா கண்ணனை குளிப்பாட்டி, அதுக்குள்ளே ஒரு கோபி அங்கேருந்து தூபங்கள்லாம் போட்டு எடுத்துன்னு வரா, சாம்பிராணிலாம் போட்டு நிறையா முடி. உடனே தோட்டத்தில் என்ன சொன்னால் சளி பிடிச்சிருமா இந்த கண்ணனுக்கு, அதனால் அதை எடுத்துன்னு வரா ஒரு கோபி. உடனே அவனுக்கு அழகான மிருதுவான வஸ்திரத்தை கொண்டு அந்த கண்ணன் உடம்பெல்லாம் தோட்டி, தலையெல்லாம் தரன்னு தோட்டி விடக்கூடாது, மெதுவாக தோட்டம். குழந்தையோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம ஆற்றுல இருந்த எல்லா பாட்டிக்கும் தெரியும் குழந்தைகளெல்லாம் எப்படி குளிப்பாட்டுறது அப்படின்னு. அது மாதிரி யசோதைக்கு நன்னா தெரியும் இந்த காரியங்கள்லாம். தலையெல்லாம் நன்னா அவனுக்கு தேய்ச்சி விட்டு அந்த தூபங்கள்லாம் காட்டி கண்ணன் கண்ணில் அழகா மையெல்லாம் இட்டு திருஷ்டி பட்டான். இதுவனே கருவண்டு தானே, அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன திருஷ்டி பட்டுனா, அவன் வந்து பிரகாசமான கருப்பான். புதுசாக நம்ம சொல்கிறாரு, என்ன எப்படி இருக்குன்னே தெரில, கருப்புனாலே டார்க்காக தானே இருக்கான். இவன் ஒளிமயமான கருப்புங்கிற சுவாங்கம் அர்த்த பிரதீபம் அப்படிங்கிறார் பாகவதத்தில். இவன் கருகருன்னு வந்து நின்னான்னு சொன்னால் பக்கத்தில் என்ன வஸ்து இருக்குங்கிறது தெரியுமா. இவன் சரீர காந்தி சுவாங்கம் அர்த்த பிரதீபம் அப்படின்னு சொன்னார். அப்படி அவன் கண்ணத்தில் மையெல்லாம் இட்டு, கழுத்தில் அவனுக்கு வியாகிரணக்கம் புலிநக செயினெல்லாம் போட்டு, கைகளில் நிறையா வலைகள்லாம் போட்டு, இடுப்பில் அரங்காயங்கரை கட்டி, பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்துன்னு யாதவா புதிகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்கிறா இல்லையா. அதில் வந்து விதவிதமான சங்கன் சக்கரம் அதெல்லாம் தங்கத்திலேயே பண்ணி ரக்ஷையா பண்ணி அரணாக்குடியில் அவனுக்கு அந்த வெள்ளி அரணாக்குடி இடுப்பில் கட்டி, கால்களில் அவனுக்கு கொலுசெல்லாம் கட்டி, குழந்தை இப்படி சீரல் சிங்காரமாக கொஞ்சின்றே இருக்கும் பொழுது நந்தஸ்ய பத்னி கிருதமஜ்ஜனாதிகம் விப்ரைஹி கிருதஸ்வஸ்தயனம் சுபூஜிதைஹி அன்னாத்யவாசஸ்ரகபீஷ்டதேனுபிஹி சஞ்சாதநித்ராக்ஷம் அசீஷயத் ஷனைஹி. அம்மா இப்படி கொஞ்சின்றே இருக்கும் பொழுதே பகவான் சர்வேஸ்வரன் நித்ரா முத்ரா ஷகில ஜெகதி ரக்ஷணே ஜாகரூகான்னார். எந்த பகவான் யோக நித்ராவசான விகசன் நிலநேக்ஷனா என்னார் பாகவதத்தில். பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரே பத்மநாபன், இங்கே பத்மநாபன் கையை அப்படியே உபதானமாக வச்சு கொண்டு பள்ளி கொண்டிருக்கிறாள் இல்லையா பத்மநாப சுவாமி. தூங்கலை, யோக நித்ரேன்னு பேர். ஏன் தூங்கலைன்னா, பெருமாள் தூங்கிட்டாருன்னா பிரளயம் வந்துடும், சர்வ ஜகத்துக்கு நாசம் ஏற்படும். அதனால பெருமாள் ஏன்னா தூங்கலை. இன்னொரு காரணம் குருநாதால் சொல்லுவா, ஏன் தூங்கலைன்னா தூக்கம் வரலையா. ஏன்னா கவலை ஜாஸ்தி இல்லையோ. விஸ்வகுடும்பி பகவான் நிறையா கவலை இருந்தாலே தூக்கம் வராது. நமக்கே தூக்கம் வர மாட்டேங்கிறது. ராத்திரியில் ஸ்லீப்பிங் பில் வேணால் எடுத்துக்கலாமான்னு தோன்றது, டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாரோ தெரியல அப்படின்னு தோன்றது. பெருமாளுக்கு என்னென்னா விஸ்வகுடும்பி எவ்வளவு கவலை இருக்கும், எத்தனை சம்சாரிகளை கரையத்தனங்கிற கவலை இருக்கும். அதனால பெருமாள் தூங்க மாட்டார். அகில ஜெகதி ரக்ஷணே ஜாகரூகா. அதனால நித்ரா முத்ரா தான்.
இப்படி முத்ரை மாதிரி அப்படி கண்ணை மூடின்னு இருக்கிறாரே தவிர அப்படியே கண் மலர்ந்து தான் இருக்கா, பார்த்துட்டே இருப்பார். ஆனா இங்க பகவான் நிஜமாவே தூங்கி போயிட்டான். சஞ்சாதரித்ராட்சம் தூங்கினா பட்டுன்னு தூங்கலையா, அம்மா அப்படியே கொஞ்சின்றே இருக்கும் பொழுது கண் அப்படியே சொருகிறது, திரும்ப முழிச்சுக்கிறான். கண் மறுபடியும் அப்படியே சொருகிறது, டக்குன்னு முழிச்சுக்கிறான், கண் அப்படியே சொருகிறதான். அசீஷயத்து ஷனைங்கி மெதுவா தூங்கி விட்டானா. இப்போ மட்டும் கவலை இல்லையா கிருஷ்ணனுக்கு அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு பகவானா இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு அம்மா இல்லையா, அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையா, அவன் தான் எல்லாரையும் சம்ரட்சிக்கிறவனா. இப்போ என்னன்னா அவனை பார்த்துக்க ஒரு அம்மா இருக்கா இல்லையா, எந்த கவலையும் இல்லாம அவன் பகவான் நன்னா தூங்கினான். நிஜமா தூங்கிவிட்டான் கண்ணா, குழந்தை தூங்கினான் கண்ணன் அப்படின்னதும் நிறைய பாகவதோத்தமாலெல்லாம் அழைச்சிருக்கிறார். குழந்தைக்காக எல்லாரையும் கவனிக்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு மாட்டு வண்டி, அதுக்கு அடியிலேயே தூளியை கட்டி குழந்தைய அந்த தூளியில் போட்டுவிட்டு அவளெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு போயிட்டா, அந்த சமயமா ஒரு அசுரம் வந்துட்டான் அப்படிங்கிறார். அது பாகவதத்துல சாட்சாத்தா சல்லாத போனாலும் மகான்கள்லாம் அப்படி பாடியிருக்கா. ஷகடாசுர பஞ்சனா அப்படி விஜயகோபால சுவாமிகளே பாடியிருக்கிறார். ஒரு அசுரம் வந்துட்டானான். அதஸ்யானஸ்ய சிசோ அனோன்பக பிரபாள மிருத்வங்கிரி ஹதம் ஜவர்த்ததே வித்வஸ்த நானாரச குப்ய பாஜனம் வியத்யஸ்த சக்ராட்ச விபின்ன கூபரம். அப்படியே அந்த சகடத்துக்குள்ள பிரவேசிச்சான். பல்லவாருண பாத பங்கஜ வித்த சகட ராட்சசம் பாவயாமி நந்தபாலம் பாமினி மண்டல லோலம். நம் குருநாத்தால் கீர்த்தனை. பல்லவாருண பாத பங்கஜ வித்த சகட ராட்சசம் பிரவாள மிருத்வங்கிரி ஹதம்னு இருக்கும் இல்லையா பாகவதத்துல, அப்படியே கீர்த்தனத்தை அப்படியே வருது. பிரவாளன்னு இருக்கு, பல்லவேன்னு இன்னும் ஒரே அர்த்தம் தான். பல்லவாருண பாத பங்கஜ வித்த சகட ராட்சசம். அவன் பிரவேசிச்ச டர்னு சுத்தி அப்படியே கிருஷ்ணனை அமுக்கி விடணும், சகடத்தை உடைச்சு அப்படியே கிருஷ்ணனை அமுக்கி விடணும் அப்படின்னு நினைச்சா ஊன்னு அழுதான் கிருஷ்ணன். தன்னுடைய குஞ்சித பாதத்தை நீட்டி ஒரு சாடினானே பார்க்கணும். சடார்னு நொறுங்கிட்டு அந்த சகடம். உடனே தயிர் பானை வெண்ணெய் பானை எல்லாம் நொறுங்கி கீழே விழுந்து ஒகாயின்னு சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. உடனே 4 பேருக்கு வந்து குழந்தைய யசோதையிட்ட கொடுத்தா. யசோதை வாங்கி கொண்டா குழந்தைய. நந்தபாபாவை பார்த்து எல்லாரும் சொன்னார்கள், நதேஷாம் சத்தியசீலானாம் ஆசிஷா விபலாக்கிருதா. ஒரு குழந்தை மிதிச்சதுன்னா ஒரு சகடம் உடையும், மாட்டு வண்டி உடையுமா என்ன? அதுவும் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, இடி மாதிரி இருக்கக்கூடிய பிடி மாதிரி வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடிய சரணத்தினால பகவான் மிதிச்சான் அப்படின்னு சொன்னா நியாயம். சுகாச்சாரியர் மாற்றி சொல்றாருன்னா, ஒரு பூ இருக்குன்னா அந்த பூனுடைய கொழுந்து எவ்வளவு மிருதுவா இருக்குமோ அந்த மாதிரி மிருதுவான சரணத்தினால மிதிச்சானா சரணம் உடஞ்சிருத்துங்கிறார். மிருத்வங்கிரி ஹதம் யவர்த்ததே மிருது அங்கிரி ஹதம் அப்படிங்கிறார். மிருதுவான கொழுந்து மாதிரி மிருதுவான சரணம் பட்டா ஒரு மாட்டு வண்டி உடையுமான்னா அதுக்கு வியாக்கியானம் மாதிரி பிருந்தாவன மகாத்தியத்துல அந்த பாகவத ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் மாதிரி இருக்கு. பக்தானாம் மிருது சித்தானாம் மிருதுரிய பாதபல்லவா சயேவ தீக்ஷ்ண சித்தானாம் துஷ்டானாம் வஜ்ரசன்னிபா. அவன் சரணம் மிருதுவான சரணம். குருவாயிருப்பன் திருவடி மிருதுவான திருவடி. அதனாலதான் பட்டத்ரி சொன்னார், யோகீந்திராணாம் ததங்கேஸ்வரிக சுமதுரம் முக்திபாராம் நிவாசா பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசலயம் நாசதே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய. கடைசியில சொல்றாரு இது பகவானுடைய திருவடி தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகு, ரொம்ப மிருதுவான திருவடி. அந்த திருவடி மிதிச்சா சகடம் உடையுமான்னா அந்த திருவடி மிருதுவான சித்தனுடைய சாதுக்களுக்கு மிருதுவா இருக்குமா. அவன் மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி அவன் திருவடி இருக்குமா.
அதுவே துஷ்டம் ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் அவன் கठोर ஹிருதயம் தானே. அதனால் வஜ்ராயுதம் மாதிரி ஆயிடுமா பகவானுடைய திருவடி. விட்டானே பாருங்க ஒரு ஷாடு, சகனாசுர மோட்சா நேராக வைகுண்டம் போயிட்டான். அதனால தான் குருநாதர் ராதா மாதவ சதகத்தில் பாடினா கிருஷ்ணன் சரணம் பட்டு உயிர் போச்சுன்னு சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய பாக்யசாலி. பஜரே மானச சகடம் பாக்யவந்தம் பஜரே மானச சகடம். பகவான் சரணத்தினால விதிச்சு உயிர் போச்சுன்னா விளையாட்டான்னு, அவ்வளோ விளையாட்டான்னு, அதுக்கே எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ தெரியாது. பகவான் இடத்துல தேசிக்கிறதுக்கே ஜெகவிஜயால் தானே தபஸ் பண்ணி வந்தா. அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். பகவானுக்கு ஆபத்து நிறையா வந்தாலும் கூட அந்த ஆபத்தில் கிட்ட வரதே தவிர கிருஷ்ணன் ஒன்றும் பண்ணலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது சாதுக்கள்லாம் மங்களாசாசனம் பாடினா இல்லையா, பெரியாழ்வார் பாடினாரே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பே அப்படின்னு மங்களாசாசனம் பெரியாழ்வார் பாடியிருக்கிறாரே. அந்த மங்களாசாசனம் போய் போகாதே. அதனால் பெரியாழ்வார் மங்களாசாசனம் தானா குழந்தை க்ஷேமமாக இருக்கான். அதுவும் நந்தபாபா நிஜம் நம்பினார், சத்தியங்கிறார் அப்படின்னு நம்பினார். மற்றொரு சமயம் இது செங்கீரை பருவம் பருவமாக பாடியிருக்கிறார். அழகான ஆடுக ஆடுகவே ஆழ்வார் எல்லாமே பாடுறார். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாசுரங்கள்லாம். மடியில் உட்கார வச்சு இப்படி இந்த ஆணை ஆட்டம்னு இப்படி உட்கார வச்சு இப்படி 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 அப்படி சாய வச்சு குழந்தைய கொஞ்சுவா இல்லையா. இப்படி ஒரு சாயரட்ச வேலையில் அப்படி கொஞ்சுண்டே இருக்கும் பொழுது அப்போ ஒரு அவசரம் வந்துட்டானான். திருநாவர்த்தன்னு பேர். திருநாவர்த்த சாந்தரயா வாத்தியாரூப தரோஹரன்னே கிருஷ்ணன் நபோகதோ கந்தும் நாஷக்னோது பூரி பாரபுத்து. திருநாவர்த்தன்னு பேர். ஆந்தி காத்துன்னு அந்த பக்கம்லாம் வரும், பெரிய புயல் வரும். புயல் வந்தால் மண்ணை மாதிரி கண்ணில் இறச்சி விடும். அது மாதிரி புயல் வரதான் நினச்சிக்கிறா. கிருஷ்ணன் மடியில் தான் வச்சுட்டு இப்படி தான் ஆட்டிகிட்டே இருக்கா. ஆடுக ஆடுகவே ஆடுக ஆடுகவேன்னு இப்படி தான் ஆட்டின்னு இருக்கா யசோதை. அவனும் கரிமா அப்படின்னு ஒரு ஐஸ்வர்யம், அட்டைஸ்வர்யம், அனிமா மகிமா கரிமா லகிமா இஷிதா விஷிதா பிராப்தி பிராகாமியம்னு பகவான் சொல்கிறான் இல்லையா. ஏகாதச ஸ்கந்தத்தில் இருக்குது. அஷ்டாவுற்பத்திகாவதாக தசைதே குணஹேதவா அப்படின்னு அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லும் பொழுது 18 ஐஸ்வர்யங்களை சொல்கிறான். அதில் தாசாம் அஷ்டௌமத் பிரதானாக தசைதே குணஹேதவாங்கிறார். அந்த அஷ்ட ஐஸ்வர்யமாக அவனிடத்துல அஷ்ட ஐஸ்வர்ய சம்பன்ன பரமேஸ்வரான்னார் குருநாதால் போதேந்திராவை பார்த்து. இப்போ பகவானுக்கு எப்படி இருக்கா, பகவான் கரிமாங்கிற அந்த ஐஸ்வர்யத்தை பகவான் எடுத்துக்கொண்டான். வெயிட்டு தாங்கலை. உடனே யசோதை சொன்னா, வெண்ணையை திங்காதேங்கிறேன், வெண்ணையை திங்க எவ்வளவு வெயிட் ஆகிட்டவர் அப்படின்னா குழந்தையை தூக்கி கீழே வச்சா இவனும் இப்போ மெதுவாக தவழறானா. தவழ்ந்து அப்படி போகிறான். போகும்பொழுது கையை தூக்கி அச்சு 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 அப்படிங்கிறான். யாரடா அச்சுங்கிற? அச்சுனா அடிச்சுடுவேன்னு அர்த்தம். யாரடா அடிச்சுடுவேங்கிற கிருஷ்ணா அப்படின்னா திருநாவர்த்தம் வரா. கிருஷ்ணன் ஏன் அப்படி இறங்கி ஓடுறான்னா, என்ன வேணா பண்ணட்டும், அம்மாவை ஒன்றும் பண்ணக்கூடாது, என்னாலும் அம்மாவுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அம்மாவை விட்டு நகுந்து போகிறான். யசோதையை பின்னாடி குழந்தைய தூக்க போகிறா. காற்று வேற வரதேடா கண்ணா, காற்று வேற வரதேடான்னு தூக்க போகிறான். அவனும் அச்சுன்னு போகிறான். வேகமாக காற்று அடிச்சது. யசோதை கண்களில் மண்ணை வாரி இறைச்சது. உடனே அந்த புயல் அப்படியே குழந்தைய தூக்கிட்டே போயிட்டான். இதி கரபவன சக்கரபாங்கு வருடே சுதபதவீம் அபலா அவிலக்ஷ்யமாதா அதிகருண மனுஸ்மரந்தியசோச்சத் புவி பதிதா மிருதவத்சகா யதா கௌஹு. காற்று அண்டத்தை போனது கண்ணை இப்படி உதறிண்டு தொடச்சி விட்டு இப்படி பார்த்தாலோ இல்லையோ குழந்தைய காணும் அப்படின்னதும் கன்றை இழந்த பசு எப்படி தவிக்குமோ அப்படி தவிச்சால் யசோதே அப்படி கொண்டே போயிட்டான். எங்கேயோ வெகு தூரம் ஆகாசத்தில் கொண்டு போயிட்டான். இந்த குழந்தைகள் நம்பவே முடியாது. இந்த குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாலாம், அது அம்மா கூட இருக்கும் பொழுது பக்கத்தில் நம்ம செல்லவேன் என் கூட வரையான்னா உடனே வரேன் அப்படின்னு தாவிடும். நம்மக்கிட்ட தாவிடுத்தேனது நம்மக்கிட்ட குழந்தை வருதே அப்படின்னு நினச்சி வெகு தூரம் அது உடனே ஓச்சு போகணுங்கிறோம். ஓச்சு அப்படிங்கும். அப்படிதான் நான் அங்கே அழைச்சிட்டு போன அர்த்தம். இதுதான் அழைச்சிட்டு போகிறதுன்னு சொல்கிறதே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த பக்கம் அழைச்சிட்டு போனால் 5 நிமிஷத்துலேயே உடனே அம்மான்னு அழ ஆரம்பிச்சிடும் எல்லா குழந்தையும். குழந்தை சுபாவம் இல்லையா. கிருஷ்ணன் அதை மாதிரி வெகு தூரம் இந்த மாமா திருநாவர்த்த மாமா எங்கேயோ ஆகாசத்தில் அழைச்சிட்டு போகிறான்னு நினச்சி போயிட்டான் அந்த கண்ணம்.
அதுக்கப்புறம் வெகு தூரம் போகிறது அம்மா ஞாபகம் வந்துடுத்து, அம்மா அலுவலையை தோண்டிடுத்து. உடனே அம்மாட்ட போகணுங்கிற எண்ணம் வந்தது. உடனே திருநாமத்தினுடைய கழுத்தை நன்னா கட்டிவிட்டா. தமஸ்மானம் மன்யமானா ஆத்மனோ குருமத்தையா. உடனே தூக்கிட்டு போகும்பொழுது வெயிட்டு தாங்க முடியல, பாரம் தாங்க முடியல திருநாமத்தினால. கிருஷ்ணனுடைய காலை பிடிச்சுண்டா. கிருஷ்ணனுடைய காலை பிடிச்சு இழுக்கிறான். விடுறா கிருஷ்ணா, விடுறா கிருஷ்ணான்னு இழுக்கிறான். கிருஷ்ணன் அவன் கழுத்தை நன்னா பிடிச்சுட்டான், டைட்டாக கட்டிவிட்டான் திருநாவர்த்தனை. கிருஷ்ணா ஆலிங்கனம் பண்ணிண்டா விடுன்னு நான் சொல்லுவானா? அது ஆலிங்கனம் இல்லை, கழுத்தை விடுத்து நெரிக்கிறான். அவனுக்கு உயிர் போகிறது. விடுறா கிருஷ்ணா, விடுறா கிருஷ்ணா. நான் பாரம் தாங்காம தலை விருகிற சுற்றி கண் பிடுங்கி மேலேன்னு கீழே விழுந்தான். அந்த திருஷ்டிலாம் சுற்றுவா இல்லையா, தர்பூஸ் அப்படின்னு ஒன்று வச்சு கற்பூரம் ஏற்றி இப்படியே சுற்றி படாருன்னு போடுவா. அப்படி போட்டால் அது அப்படியே ரெண்டாக பழக்கம். அதை மாதிரி இந்த திருநாவர்த்தமா தர்பூஸ் மாதிரி போயிட்டா. உடனே கிருஷ்ணா அழுகுரல் கேட்டது. அழுகுரல் கேட்டதை உடனே 4 பேர் கொண்டு போய் யசோதைட்ட குழந்தை கண்ணனை கொண்டு வந்து விட்டா. யசோதைக்கு நந்தபாபாவுக்கும் வருத்தா. மேலும் 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 இப்படி ஒரு ஆபத்து வந்துட்டே இருக்கே அப்படின்னு தோன்றது. இப்போதான் மனசுக்கு தோணிட்டு, இன்னும் குழந்தைக்கு ஒரு மகான்டகம் அழைச்சின்னு போய் நாமகரணமே பண்ணலையே, என்னடா அது 19 2வது நாள் ஜாதகர்மா நாமகர்மா எல்லாரும் எல்லாம் பண்ணுவாளேன்னா ஸ்மரணம் இருந்தால் தானே இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஸ்மரணம் இகலோக பிரஜை இருந்தால் தானே அது செய்கிறது. அவளோ கிருஷ்ணன் பிறந்த நாளாக எல்லாத்தையும் மறந்துட்டார்கள். அந்த வழியாக கர்காச்சாரியார் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷர் வரார். அவரை நமஸ்கரித்து குழந்தைக்கு நாமகரணம் பண்ணணும்னு நந்தபாபா பிரார்த்தனை பண்ணின்றதும் அவர் சொன்னார், நான் யாதவர்களுடைய குரு, நான் குழந்தைக்கு திருநாமம் வச்சுட்டேன்னு சொன்னால் அவன் கம்சன் கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னதும் நந்தபாபா சொன்னார், பெரிய உற்சவம் மாதிரி பண்ணணும்னு இல்லை சுவாமி, நம்ம ஆற்று மாட்டுக்கொட்டாலே வச்சு குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுங்க, நீங்கள் அனுகிரகம் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷப்பட்டார். கூடோ ரகசி பாலையோ அப்படின்னு ரகசியமாக நாமகரணம் பண்ணுறாளா. கர்காச்சாரியார் உட்கார்ந்து கொண்டார். முதல்ல ரோஹிணி தான் குழந்தைய அடைச்சிட்டு தனியாக வரா. மூத்த பிள்ளை இல்லையா ரோஹிணிக்கு, பலராமன். அந்த குழந்தைய வெள்ளன்னு இருக்கான், நீலப்பட்டு கட்டின்னு இருக்கான் இடுப்பில். குழந்தைய கொண்டு வந்து வச்சு அம்மா நமஸ்காரம் பண்ணுறது ஒரு சமத்து. ராமன் இல்லையோ அம்மாவோட நமஸ்காரம் பண்ணுறது. உடனே அந்த குழந்தையை பார்த்து சொன்னார், அயம் ஹீ ரோஹிணி புத்ரா ரமயன் சுஹ்ருதோ குணை ஆக்யாஸ்யதே ராமயதி பலாதிக்யாத் பலம் விதுஹு யதூனாம் பிருதக்பாவாத் சங்கர்ஷணம் உஷந்துதே. பகவானே சொன்னான், பலம் பலவதுச்ரியாத் அப்படிங்கிறதுனால பலாதிக்யாத் பலம் விதுகுங்கிறார். எல்லோரை காட்டிலும் ரொம்ப பலிஷ்டனாக இருக்கிறதுனால பலன் அப்படின்னு பெயர். எல்லாத்தையும் பார்த்த மாத்திரத்திலேயே அத்தனை பேரையும் மயக்கி விடுறதுனால ராமன் அப்படின்னு பெயர். ரமயன்னு சுகிருதோ குணேகி, குணங்கள்னால எல்லா சுகிருத்துக்களையும் ரமிக்க செய்கிறதுனால ராமன். பலன் ராமன் அப்படி பேர் வச்சார். அப்புறம் 2 பேரையும் சேரு பலராமன் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். பிரியக்கூடிய யாதவர்களை ஒன்று சேர்த்ததுனால சங்கர்ஷணம் அப்படின்னு திருநாமம். அப்படி 3 திருநாமங்கள் அவருக்கு வச்சார். நமஸ்கரித்தா அவள். நந்தபாபா யசோதையும் நம்ம கண்ணனை அழைச்சின்னு நமஸ்காரம் பண்ணால் பக்கத்தில் உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணு கிருஷ்ணா, நமஸ்காரம் பண்ணு கிருஷ்ணான்னா அப்படியே பார்க்குறான் மேலையும் கீழையும். என்னன்னா ஏயா எனக்கே வேதவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் கர்காச்சாரியார். புரிஞ்சுக்கிட்டார், இந்த பிரபுவுக்கு யார் திருநாமம் வைக்கிறது? வேதத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மந்திரமும் இவனுடைய திருநாமங்கள் தான், சஹஸ்ரநாமம் பூரா இவனோடு தான். பகூனி சந்தி நாமானி ரூபாணி சுதஸ்யதே குணகர்மான் ரூபாணி தானியம் வேதனோஜனா. அப்பா நந்தபாபா, உன் பிள்ளைக்கு 1000 திருநாமம் இருக்குப்பா. விஸ்வம் விஸ்வர்வ ஷட்காரோ பூத பவத் பிரபு பூதகிருதே பூதபுத்பாவா பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி இப்படி ஏதோ சொல்கிறார். நந்தபாபா நினைச்சார் ஏதோ ஜபிக்கிறார் அப்படின்னு நினைச்சார், ஏதோ மந்திரம் ஜபிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சார். கர்கரோ சொன்னார், அப்பா இதெல்லாம் உன் புள்ள பேர் தான்ப்பா. என்ன சுவாமி என் புள்ள பேரா? என்ன பேரு? பூதகிருத்து பூதபிருத்து பூதாத்மா பூதபாவ. என்ன சுவாமி பூதம் பூதம்னு பேர் வைக்கிறாள? என் பிள்ளைய நான் கொஞ்சம் கூப்பிடணும்னா பூதமே பூதமே நான் சுவாமி கூப்பிடுறது. அதுக்கெல்லாம் 1000 அர்த்தம் இருக்குப்பா. அதெல்லாம் நான் பரிகசிக்கல சுவாமி, 1000 அர்த்தம் இருக்கு. ஆச்சாரியால் வேற பாஷ்யம் எழுதியிருக்கா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் மெனக்கட்டு பாஷ்யம் எழுதியிருக்கா. அந்த திருநாமங்கள்லாம் அவனுடைய சொரூபத்தை சொல்ற திருநாமமே தவிர அவனுடைய சௌந்தரியத்தை சொல்ற திருநாமம் இல்லையே சுவாமி. அழகா கொஞ்ச மாதிரி ஒரு திருநாமங்கள் வையுங்கள் அப்படின்னு கேட்டா.
யதஸ்ய சந்தர்ஷனதோணராணாம் வராங்கணானாம் சுரச்சாரணானாம் மனாம்சி சர்வாணி அபகர்ஷதீஷா ததோ ஹி கிருஷ்ணம் பிரவதந்தி சந்தஹ. ருக்மிணீஷ விஜயம் அப்படின்னு ஒரு அழகான காவியம். அதில் இருக்கு இந்த ஸ்லோகம். யதஸ்ய சந்தர்ஷனதோ நராணாம், பார்த்த மாத்திரத்திலேயே அத்தனை பேருடைய மனசையும் அபகரிக்கிறான் இல்லையா? யார் மனசனா? உங்க மனசு தாங்கிறா. வராங்கணானாம் சுரச்சாரணானாம் ஸ்ருதமாத்ரோபி யஸ்திரீனாம் பிரசஹ்ய ஆகர்ஷதே மனநாமா. பாகவதன் சொல்றது. ஸ்ருதமாத்ரோபி யஸ்திரீனாம் பிரசஹ்ய ஆகர்ஷதே மன. கேட்ட மாத்திரத்திலே எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருடைய மனசையும் அபகரிச்சு விடுறான் இல்லையா ஒரே க்ஷணத்துல. அதனால அவனுக்கு என்ன பேருன்னா கிருஷ்ணன். மனாம்சி சர்வாண்யபகர்ஷதீஷா ததோ ஹி கிருஷ்ணம் பிரவதந்தி சந்தஹ. கிருஷிர்பூவாச்சக சப்தः நஷ்ட நிர்கிருதிவாச்சகः தயோரைக்கியம் பரம்பிரம்ம கிருஷ்ண இத்தியவிதீயதேன்னு இது கிருஷ்ணதாபினி உபனிஷத்துலாம் இருக்கே சுவாமி. உபனிஷத் பிரதிபாத்தியமான வஸ்துனால சுவாமி கிருஷ்ணங்கிற பதத்துக்கு அர்த்தம்னா அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கட்டும். அந்த அர்த்தத்தை யார் கேட்டார்? எல்லாருடைய மனசையும் அபகரித்து அத்தனை பேருடைய மனசையும் குடிகொள்றதுனால கிருஷ்ணன் கருஷதி இது கிருஷ்ணா. எல்லாருடைய மனசையும் அபகரிக்க மனோஹாரி மனோகர் அப்படி பேர் வைக்கிறாள் இல்லையா? கிருஷ்ண பேர் தான் அது. மனோகர் மனோகர்னு பேர் வைக்கிறாள் எல்லாருக்கும். மனோகரன்னா கிருஷ்ணன் அப்படின்னு அழகான திருநாமம் வச்சார். பாகவதத்தை ஸ்வரூபத்தையே சொல்லிட்டு போயிட்டார். அதனால் கிருஷ்ணங்கிற திருநாமம் அப்படிங்கிறத பாகவதத்தில் பிரதானமாக சொல்லாமல் மறைச்சு ரகசியமாக சொல்லிவிட்டு ஸ்வரூப திருநாமங்களையே சொல்லிவிட்டார். ஏஷவஸ்ரேயாதாஸ்ய கோபகோகுலநந்தனா அனேன சர்வதுர்கானி யூயமஞ்சஸ்தரிஷ்யதே புராணேன விரஜபதே சாதவோ தஸ்யு பீடிதாக. நாராயணன் அப்படின்னு நாராயண சமோ குணைஹி. நாராயணனுக்கு துல்லியமான குணங்கள் உடையவன் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, நம்ம குருவாயூரப்பனுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அந்தந்த குணங்கள்ல சிலது நாராயணனுக்கு இருக்குமா. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னுட்டார். ததோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சங்கும் பொழுது ஸ்ரீதரியத்தில் வியாக்கியானம் எழுதினார். அச்சுதனுடைய அம்சம் கிருஷ்ணன் சொல்ல வேண்டி இருக்க, கிருஷ்ணனுடைய அம்சம் தான் அச்சுதனுட்டார். பாகவதத்தை பொறுத்த மட்டிலும் விஷ்ணு தான் கிருஷ்ணனை அவதாரம் பண்ணான்னு பாகவதம் ஏற்றுக்கல. பாகவதம் சொல்றது கிருஷ்ணன் தான் விஷ்ணுவா இருக்கிறான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதனால தான் உத்தவன் சொல்லும் பொழுது கிரகீத மூர்த்தித்ரயா ஈஸ்வரேஸ்வரா. கிரகீத மூர்த்தித்ரயா, மூர்த்தித்ரயம்னா என்னன்னா பிரம்ம விஷ்ணு சிவால் தான். பிரம்ம விஷ்ணு சிவாலா இருந்து கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செய்யறது யாருன்னா குருவாயூரப்பா நீ. பட்டத்திலையும் அப்படியே சொல்றா. ஏகாஸ்கந்தம் படிக்க தசகத்துல நாராயணீயத்தில் இந்த பதம் அப்படியே போடுறான். கிரகீத மூர்த்தி கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இப்போ நம்ம பாகவதம் சொல்கிறேன்னா விஷ்ணு புராணம் சொல்கிறேன்னா விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு தான் கிருஷ்ணனை அவதாரம் பண்ணான்னு இருக்கு. இப்போ பாகவதம் தானே சொல்கிறேன். பாகவதத்தை கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணன் தான் சகல நிரவதிக கல்யாண குண பரிபூர்ண பரமாத்மா அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால் நாராயண சமோகுணை குணங்கள்னால நாராயணன் எவனுக்கு சமமானவனோ அப்பேற்பட்ட அந்த கண்ணன். வசுதேவனுடைய பிள்ளைங்கிறதுனாலையும் வாசுதேவன் அப்படின்னு வச்சது ரொம்ப அழகான திருநாமம். இந்த கிருஷ்ணனுடைய திருநாமம் தான். கிருஷ்ணனுங்கிற திருநாமம் தான் எல்லா பாஷையிலையும் இருக்கு. இப்போ விஷ்ணு அப்படின்னு சொன்னா தமிழ் எப்படி சொல்லுங்கள்? விஷ்ணுவோட திருநாமத்தை தமிழ் எப்படி சொல்லுங்கள்? தமிழ் பாஷையை சொல்லுங்க பாப்போம். விஷ்ணு சித்தர் அப்படின்னா தமிழில் உடனே விட்டு விட்டு சித்தர் அப்படின்னு எழுதுவாங்க. விஷ்ணுங்கிற வார்த்தை தமிழில் கிடையாது. ஆனால் இந்த கிருஷ்ணங்கிற திருநாமம் தான் எல்லா மொழியிலையும் உண்டு. தமிழில் என்னென்னா கிருஷ்ணனுக்கு கண்ணன், ஹிந்தியில் என்னென்னா கண்ணையா கண்ணையா கணுவா. ரஜத்துலாம் போனேன்னா அழகாக சொல்லுவாள். கணுவா பலுவா அப்படின்னு சொல்லுவாள். ரஜத்தில் இன்னைக்குமே அப்படி தான் சொல்லுவாள். கணுவா பலுவா அப்படின்னு சொல்லுவா. வரத பாஷையிலையும் உண்டு, ஹிந்தி பாஷையிலையும் உண்டு, தமிழ் பாஷையிலையும் கண்ணன். எந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணுறவாள் ஆற்றுல எந்த குழந்தை பிறந்தாலும் கண்ணானு தானே கொஞ்சியானோம். சிவபக்தாலாவே இருக்கட்டுமே.
சிவபக்தாலாவே இருக்கட்டுமே, அவள் குழந்தைய கொஞ்சம் அப்படிங்கும் பொழுது திரம்பகம் சம்போ சங்கரா அப்படின்னா கொஞ்சுவா. என்னன்னு கொஞ்சுவா? என் கண்ணா என் கண்ணே அப்படின்னாலே கொஞ்சுவா. அழகான திருநாமம் வச்சார். வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி கிருதவான் ஸ்தலாங்கிறார் ராமாயணத்தில். ராமன்கிற திருநாமம் வைக்கிறதுக்கு தான் யுகயுகமாக தபஸ் பண்ணாராம் வசிஷ்டர், சந்தோஷம் அடைஞ்சாராம். ராமங்கிற திருநாமம் இவர் வச்சதுனால தான் பகவானுக்கு ஏற்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் சகல சாஸ்திரம் படித்ததுனால சகல சாஸ்திரத்தில் இருக்கிற சாரத்தையும் மனசில் வாங்கிட்டு ராமான்னு திருநாமம் வச்சார். அதை போல கர்காச்சாரியார் அவ்வளவு வருஷம் யுகயுகமாக தபஸ் பண்ணது எதுக்குன்னா கிருஷ்ணங்கிற திருநாமம் வைக்கிறதுக்காக. சந்தோஷப்பட்டார், பகவானுக்கு அனுகிரகம் பண்ணார். அங்கிருந்து புறப்பட்டார், கிளம்பிட்டார். பகவானும் நாளொரு வேலையும் பொழுதும் வண்ணமாக விளையாடுறார். இப்போ நன்னா தவழ ஆரம்பிச்சுட்டான்னா தூங்க தூங்க பொன்மணி கிங்கனி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன். ஆழ்வார் புழுதி அலைகின்றான் பாகவதத்தில் இருக்கு இல்லையா? தாவங்கிரியுக்ப மனுகிருஷ்ய சரீஸ்ருபந்தோ கோஷ பிரகோஷ ருச்சினம் விரஜகர்தமேஷு தள்நாத விஷ்ட மனதோ அனுசிருத்திய லோகம் முக்த பிரபீதவதே உபேயது அந்திமாத்ரோ தன்மாதரோ நிஜசுதோ घृणया सुवन्त्यो पङ्काङ्करागरुचिरौ उपगुह्यदोर्व्या दत्त्वा स्तनं प्रबिबतोस्म मुखं निरीक्ष्य मुग्धस्मिताल्पदशनं जयतु प्रमोदम् यह्यङ्गणादर्शनीय कुमार. ஐயோ பாகவதா ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், ஆனந்தமாக இருக்கு, அதனால சொல்கிறேன். ஸ்லோகமாக சொல்லிட்டு இருக்கா நினச்சிக்காதீங்க. यह्यङ्गणादर्शनीय कुमारलीलौ अन्तर्व्रजे तदवला प्रगृहीतमुच्छैः वत्सैः इतस्ततमुभौ अनुगृह्यमानौ प्रेक्ष्यन्त्यगावज्जितगृहा जगृषुः हसन्त्यः शृङ्ग्यग्निदंश्यसि जलद्विजकण्टकेभ्यः क्रीडाकरौति चलौ स्वसुतौ निषेयन्तुं गृह्यानि कर्तुमपि यत्र न तज्जलन्यौ शेकादापदुरलं मनसोणवस्थाम्. இன்னொரு காரணம் ஏன் இவ்வளவு ஸ்லோகம் சொல்கிறேன்னா, என் குருநாதாவுக்கு அப்போ தான் பிடிக்கும். அவ்வளவு ஸ்லோகம் நெற்று பண்ணிட்டு வந்து பாகவத பிரவச்சனத்தில் சொன்னால் அவர் சந்தோஷம் அடைவார். எங்களுக்குலாம் என்ன திருப்தின்னா அவர் சந்தோஷமானா போ. அந்த வார்டு இந்த வார்டு இந்த வார்டு அதெல்லாம் எதிர்பார்த்தது இல்லை. ஒரு அவார்டு தான். அவ்வளவு ஸ்லோகம் சொல்கிறிய அப்படின்னா அவர் ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார்னா அது போல். அதனால் நான் ஸ்லோகம் நிறைய சொல்லலாம். அது ஆனந்தமாக தானே இருக்குது ஸ்லோகம் சொல்கிறது. இங்கே விரஜகர்தமேஷு விரஜகர்தமங்கிறார். கண்ணன் தவழ ஆரம்பிச்சுட்டான். தவழ்கின்ற கண்ணன் தவழ்ந்து 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 போய் சகதியில் போய் ஜல்லுன்னு விழுவனான். சகதியில் விழுந்து திரும்ப தவழ்ந்து தவழ்ந்து வந்து யசோத பட்டு புடவை கட்டின்னு இருப்பா. நல்ல மாம்பழப்பட்டு, மாம்பழ கலரில் இருக்குது பட்டு புடவை. உயர்ந்த 50,000 ரூபா இருக்கும் போட்டிருக்கு அந்த பட்டு புடவை. க்ஷௌம மாசகாதானு சொல்கிறார். அப்படி கட்டின்னு இருக்கும் பொழுது இவன் உடம்பு பூரா புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன். புழுதி அலைகிறான். அழுக்க 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 தூக்கி தலையில் குப்பையை அலங்காரம் பண்ணி விட்டாலும் தூக்கி தூக்கி குப்பையை பட்டுக்கிறான். சகதியில் போய் விடுறான். விழுந்து அம்மானு தவழ்ந்து வந்து அப்படியே கட்டின்றுவானா. பட்டு புடவை மேலேயே கட்டின்னு விழுந்துருவானா. பட்டு புடவைலாம் ஒரு சகதியாடா. என்னடா கிருஷ்ணா பட்டு புடவைய நாசமாக்கிட்டியே அப்படின்னு யசோதை சொல்ல மாட்டாளாம். ஏன்னா இதுவா பட்டு அவளுக்கு, அவன் தானே பட்டுக்குட்டி. அவளுக்கு யசோதைக்கு விரஜகர்தமேஷு தன்னாத துஷ்டமனசோ அனுசுத்தியலோகம் முக்த பிரபீதவது உபேகது அந்திமாத்ரோ. விதவிதமாக அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா. கிங்கிணி சலாக்கன் பொன்மணி கிங்கிணி ஆர்ப்ப அப்படிங்கிறார் ஆழ்வார். காலில் விதவிதமான நூபுரங்கள்லாம் கட்டி விட்டுருக்கிறார். கொலுசெல்லாம் நல்ல நல்ல 4 இது வச்சு
சத்தம் கொடுக்குற அந்த மணிகள் வச்சு கட்டின கொலுசு அதெல்லாம் ஜல் 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 அப்படின்னு சத்தம் எழுப்புறது. போராதுக்கு கையில் கைவளையெல்லாம் போட்டிருக்கா, 10 விரல்கள்லையும் மோதிரம் போட்டிருக்கா. குழந்தை தானே, அங்கங்கே விளையாடும்போது மோதிரம் அவிழ்ந்து விழுந்துடும் இல்லையா, அதனால இந்த வளையோட கனெக்ட் பண்ணி ஒரு செயின், அந்த செயின் அப்படியே ஒவ்வொரு மோதிரத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கா. அப்படிலாம் உண்டு பூஷணங்கள்லாம் அந்த காலத்தில் குழந்தைக்கு போடுவா. அப்படி இல்லைலாம் போட்டிருக்கலாம் பூஷணங்கள், கையிலலாம் போட்டிருக்கா, கழுத்தில் புலிநகை செயின் போட்டிருக்கா. வியாக்ர நக பூஷா கோவிந்தா ஹரே அசமானலாவண்யா கோவிந்தா ஹரே. குருநாதாவுடைய கீர்த்தனம் வியாக்ர நக பூஷா. அந்த அழகு புலிநகை செயின் போட்டுண்டு அழகா கண்களில் மையெல்லாம் இட்டுண்டு கண்களை திருஷ்டி பொருட்களாக வச்சுண்டு அழகான சுருளான கேசங்கள், அந்த கேசங்களில் உச்சி கொண்ட போட்டு அதில் ஒரு சேப்பு நூலை வச்சு அழகாக கட்டி மயில் பீலி அப்படி சொருகிருக்கா அம்மா. அந்த மயில் பீலி காற்று அடிக்கும் போது சின்ன 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 அந்த மயில் பீலி ஆடுற அழகு தவழ்ந்து 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 போகனா இவ்வளவு பார்த்து 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 அலங்காரம் பண்ண அம்மா ஒரு நிஜார் போடக்கூடாதோ, இந்த பிள்ளைக்கு ஒரு நிஜார் போடக்கூடாதோ. இது தவழ்ந்து தவழ்ந்து போறான் இல்லையா, அவன் கையில் போட்டுருக்க கைவலை, காலில் போட்டுருக்க கொலுசு, இதெல்லாம் ஜல் ஜல் ஜல்லு சத்தம் எழுப்பவே குழந்தை பயந்து எடுத்தான். தன்னாத கிருஷ்ண மனசோ அனுசிருத்திய லோகம் முக்த பிரதீகமதேயுவேயது அந்திமாத்ரோ யமனகண்டா பீஷாஸ்மாத்வாதஸ்பவதே பீஷோதேத் சூர்யः भीषास्मादग्निश्चेन्द्रश्च मृत्युर्धावति पंचम इति यद्भयाद्वादिवातोऽयं सूर्यस्तपति यद्भयात् वर्षकेन्द्रोधहत्यग्नि मृत्युश्चार्ति यद्भयात् அப்படின்னு எவனை கண்டா எல்லாம் பயப்படுறதோ அந்த பகவான் காலில் போட்டு இருக்கிற ரூபரசத்தம் கேட்டு பயந்து அம்மாண்டக ஓடி போனாங்கிறார். இது என்ன ஆச்சரியம்! சர்வஜாச்சே பகவானா சர்வஜத்வேச்ச பௌத்தேச்ச சார்வபௌம விதம்மன்னு காட்டுறானா. சர்வஜன்னா சர்வஜனாகவும் இருக்கிறான், முக்தன்னா முக்தனாகவும் இருக்கிறான். ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி இருக்கிறான். சிக்கவாண்டு தகுதின்னு சொல்ல போறார் நவநீத சௌரியத்தில் அந்த விஷயத்தையே. இப்போ கண்ணன் எல்லாரையும் பார்த்து நன்னா பேச ஆரம்பிச்சுட்டான். ஒரு வார்த்தை 2 வார்த்தை அம்மா அப்பா பாட்டி தாத்தா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த குழந்தைகள்லாம் முதல்ல என்ன வார்த்தை பேசுன்னு தெரியுமோ, அத்தைன்னா பேசும். அத்தை 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 அப்படிங்கும், அப்புறம் அம்மா அம்மாங்கோ, அப்புறம் அப்பாங்கோ, அப்புறம் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறான், 2 வார்த்தை பேசுகிறான், எல்லாம் சொல்லித்தராளாம். கிருஷ்ணா கிருஷ்ணா அத்தைன்னு சொல்லுடா, அத்தைடா அத்தைன்னு சொல்லுடா கிருஷ்ணா, பாட்டின்னு சொல்லுடா, பாட்டின்னு வரலையா பாப்பம் பாப்பங்கிறானோ, பாட்டின்னு சொல்லுடா கிருஷ்ணா, பாட்டின்னு சொல்லுடா கண்ணா அப்படி சொல்லித்தராளாம். யாருக்குண்ணா? வேதாந்த கிருத்து வேத விதேவச்சாரம். வேதத்தை ஏற்படுத்தின சர்வேஸ்வரனுக்கு வார்த்தையெல்லாம் பேச தெரியலையா, ஒவ்வொரு வார்த்தையா சொல்லித்தராளாம். இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணு எங்க இருக்கு காட்டு, கோவத்ரம் கொஸ்ரோத்ரம் கோதவதிரிகிதி ஸ்னிக்த முதிதா புரந்திரீ விஸ்தான் எங்குலி கிசலகேன அதிகமயம் வதந்தா இத்யுக்தே வதந்தா இத்யுக்தே கரகமலமாதாய வதனே ஸ்மிதே நைவோத்பன்னா மமடதே இது யக்தம் அவதது. கிருஷ்ணா கோவத்ரம். கவி கர்ணபூரர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். ஆனந்த பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு சம்பு காவியம் எழுதியிருக்கிறார். அதில் இருக்கு இந்த ஸ்லோகம். இது மகான்கள் குருநாதால் அப்படித்தானே பாகவதன் சொல்லுவார். பாகவதன் சொல்லும் பொழுது எல்லா மகான்களும் எப்படி கிருஷ்ணனை ரசிச்சிருக்கான்னு சொல்லும் பொழுது அப்படியே ஆனந்தமாக இருக்கு இல்லையா நமக்கு. அதில் இருக்கு இந்த ஸ்லோகம். கோவத்ரம் கிருஷ்ணா முகம் எங்க இருக்கு காட்டு, முகம் எங்க இருக்குன்னா அழகான அப்படியே அந்த அவனுடைய சிறு சிறு விரல்களை எடுத்து இந்த இருக்குன்னு காட்டுறான். கோவத்ரம்
கிருஷ்ணா காது எங்க இருக்கு காட்டு, காது எங்க? கொஸ்ரோத்ரம், இதான் முகம் அப்படின்னு அப்படி கையை எடுத்து காட்டுறானா. காது எங்கன்னு அங்கே காது இருக்கு அப்படின்னு காட்டுறானா. இந்த காதை வச்சு ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடுவாங்கடா. தலங்கத்துல பாடுறா, கலபகத்தின் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணோ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகி உதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா மாம் பாஹி கோபால பால ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. தவழ்ந்து வருவானா. இப்படி தவழ்ந்து தவழ்ந்து வரும் பொழுது நம்ம இந்த குருவாயூரப்பன் கோவிலில் இருக்கிற யானை, அந்த யானை கோஷ்டம் போய் பார்த்தோம்னா குட்டி யானை எல்லாம் இருக்கும். அந்த குட்டி யானை நடந்து வரா மாதிரியே இருக்குமா. கலபகத்தின் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. குட்டி யானை இவனு நல்லா குண்டா இருப்பான், யானை நல்லா குண்டா இருக்கான். இவனும் நல்லா கருகருன்னு இருப்பான், யானையும் நல்லா கருகருன்னு இருக்கும். யானை மாதிரி அப்படி அப்படி அசைஞ்சு 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 ஆடி 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 அப்படி வருவான். நான் கண்ணன் கண்ணனை பார்த்து, கிருஷ்ணா யானை மாதிரியே நடந்து வரையே, யானை எப்படி காதை ஆட்டம், நீ காதை ஆட்டு பார்ப்போம் அப்படின்னதும் கையை வச்சுட்டு இப்படி காதை ஆட்ட மாட்டானா. நிஜமாவே கையால் காதை ஆட்டாமலே வைக்காமலேயே காதை ஆட்டுவனா. இல்லை நீங்கள் ஆட்டுங்க பார்ப்போம். காதை தவ கர்ணோ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகி உதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. எவ்வளோ அழகான அப்படியே திடீர் திடீர்னு தோன்றும். எவ்வளோ அழகான கீர்த்தனைகள். காது எங்க? கொஸ்ரோத்ரம். கிருஷ்ணா காது எங்க அப்படின்னது, இதோ காது இருக்கு அப்படின்பாங்க. தவதிருகிட்டு ஸ்னிக்த முதிதா. கிருஷ்ணா உன் கண்ணு எங்க? கண்ணு எங்க? நல்ல இதோ கண்ணு அப்படி காட்டுவனா. பேச மாட்டான், சொன்னா போறோம் அப்படியே எல்லாம் காட்டுவனா. உடனே அங்கிருந்து ஒரு கோபி வந்தா, கிருஷ்ணா கிருஷ்ணா பல்லு எங்க காட்டு பார்ப்போம். அப்படியே பல்லு இடிச்சா இப்போ கோதந்தா இத்துக்தா கரகமலமாதாய வதனே ஸ்மிதேனையோத்பன்னா மமனதே இது யகம் நமதே. பல்லு எங்கன்னு காட்டினதும் கண்ணு எங்க காது எங்கன்னு தான் முகத்தில் காட்டினான் இல்லையா, எல்லாத்தையும் அவன் முகத்தில் காட்டினான் இல்லையா. பல்லு எங்க? இப்போ பல்லு இடிச்சா இல்லையா அந்த கோபி. உடனே அவன் கரகமலத்தை எடுத்து அவன் பல்லு காட்டி, உங்களுக்கு பல்லு இருக்கு அப்படின்றாளாம். ஏன்னா இவனுக்கு இன்னும் பல்லு முளைக்கல. ஸ்மிதேனை இவ உட்பன்னா. அது எப்படின்னா இவன் பல்லு எங்கன்னு பல்ல இடிச்சா இல்லையா, அதனால அவன் பல்லு தெரிஞ்சுதான். ஸ்மிதேனைவ உட்பன்னா யாருக்குன்னா மமனதே மமன தே அப்படின்னு வியக்தம் அவதது அப்படிமா. இந்த கண்ணன், கண்ணனுக்கு என்ன பிடிக்கும் யாரு கேட்டாலும் சொல்லுவான். கண்ணன் தின்னும் பண்டம் என்ன, கண்ணன் தின்னும் பண்டம் வெண்ண அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு தான் வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய்னா அவ்வளவு ஆசை. ஒரு சமயம் கிருஷ்ணன் அர்த்த ராத்திரியில யசோத ராத்திரி பொழுது நல்ல அழகான சரத் பூர்ணிமா அழகான நிலவு வீசுறது. கண்ணன் இப்போ நன்னா ஒரு 2 வார்த்தை நன்னா பேச ஆரம்பிச்சுட்டான். மழை சொல்லலாம் அழகாக சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கண்ணன் நன்னா பேச ஆரம்பிச்சுட்டானா. மடியில் உட்கார வச்சுட்டு கையில் வெண்ணெய் எடுத்து கண்ணனுக்கு வெண்ணெயை கொடுத்தணும் அப்படின்னதும் அழ ஆரம்பிச்சுட்டான். ஓ சொரம் வைக்கிறான். ஊ ஏண்டா கண்ணா அழற, ஊ ஏண்டா கண்ணா அழ வச்சு சொல்லிட்டு அழேண்டா, எனக்கு வெண்ணெய் வேணும். வெண்ணெய் தானே வச்சிருக்கேன் கண்ணா, காலமே அழகா கடைஞ்ச வெண்ணெய், எனக்கு இந்த வெண்ணெய் வேண்டாம். இதுதானடா வெண்ணெய், வேற என்னடா கண்ணா வெண்ணெய் இருக்குன்னா, அந்த வெண்ணெய் வேணும். அச்சோ அது வெண்ணெய் இல்லடா கண்ணா, பின்ன என்ன அது? அம்புலி மாமா. அம்புலி மாமாவா? அது என்ன அம்புலி மாமா? அது அம்புலி மாமா தான்டா. அம்புலி மாமாங்கிற மாமான்னா மீசை இருக்கும், இந்த மாமாவுக்கு மீசையே இல்லையே, அது மீசை இல்லாத மாமாடா. அது மீசை இல்லாத மாமாடா. எனக்கு அந்த வெண்ணெய் தான் வேணும். அம்பதேஹி மே நவநீத கோலம் சதுர்புஜ
இதமன்னம் நகிமே சுகதோ தவலௌணவணிதம் ஏவமே ரசதம் அம்பர பாத்திர யஸ்தம் அமிர்தம் அச்சுதஹஸ்தா கலிதம் லலிதம் அம்பதேகிமே நவநீத கோலம். அது அம்பளி மாமாடா. அந்த மாமா சந்திரன் மாமான்னு பேரு. அந்த மாமா எப்படி வந்தாலும் கதை சொல்லட்டுமா அவனுக்கு? கதைன்னா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு. கதை சொன்னா நன்னா கேட்பனா? சொல்லேம்மா கதை சொல்லேன். அதுவா ஒரு சமயம் என்ன ஆச்சு, தேவாளுக்கும் அசுராளுக்கும் சண்டை வந்தது. சண்டை வந்தபோது பெருமாள்கிட்ட போய் கேட்டா, பெருமாள் க்ஷீராப்தியில அமிர்த மதனம் பண்ணுங்கோன்னு சொன்னார். அப்புறம் மந்திர பர்வதத்தை கொண்டு போட்டு வாசுகி பாம்பை கொண்டு மத்தா வச்சு கடைஞ்சி கயரா போட்டு கடைஞ்சா. தேவாலும் அசுராலும் கடைஞ்சா. க்ஷீராப்தினா என்னம்மா? க்ஷீராப்தினா பால் கடல்டா. ஓ பால் கடலா, சரி சரி பால் கடல்ல அந்த போட்டு மத்த போட்டு கடைஞ்சாலா. கடைஞ்ச போதுதான் இந்த மாமா வந்தா அந்த கடல்ல இருந்து அப்படின்னு அம்மா சொன்னா. உடனே கண்ணன் கேட்டான், அம்மா பாலை கடைஞ்சா அதுலேருந்து வரது வெண்ணெய் தானேம்மா? அப்ப நான் வெண்ணெய் தானேம்மா கேட்டேன். அப்ப அது வெண்ணெய் தானேம்மா? அம்பர பாத்திர யஸ்தம் அமிர்தம். எந்த பிரபு ஹிருதயத்துல சந்திரபாமனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயத்தன்னு சொல்றோம் வேதம், அந்த பிரபுக்கு அது சந்திரன்னு தெரியலையா? வெண்ணெய், அந்த வெண்ணெய் தான் வேணும். என்ன சமாதானப்படுத்தியும் சமாதானமே ஆகல. கண்ணன் சமாதானமே ஆகல. இப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு புரியல. அழுன்னு அழறான். அப்பதான் ஒரு கோபி டக்குன்னு ஒரு சமயோசித்த யோசனை ஒண்ணு பண்ணா. என்னன்னா கண்ணாடியை கொண்டு வந்தா. கண்ணாடியை கொண்டு கிருஷ்ணன் பக்கத்துல வச்சா. அந்த கண்ணாடியில சந்திரனுடைய பிரதிபிம்பம் அடிக்கிறது இல்லையா? இங்க வந்துட்டான் பாரு சந்திரன். அந்த வெண்ணெய் உன் பக்கத்துல வந்துட்டு பாரு யசோதர். அந்த வெண்ணெய் அந்த கண்ணாடியில் இருக்கிற சந்திரனை காட்டுற மாதிரி யாஜத்துல அந்த கண்ணாடியிலேருந்து கையை வலிச்சு நஜ வெண்ணெய் கையில வச்சுருக்கா. அதை அப்படியே கிருஷ்ண வாயில அடைச்சிட்டா. கிருஷ்ண உடனே சந்தோஷம். ஏவம் சந்திரம் அவலோக்ய ஹரி முக்தோ மாதரம் ஊச்சே முராரி அம்பதேயுமே நவநீத கோவிந்த சதகம் அப்படின்னு குருநாதாருடைய கிரந்தம். அழகான 100 பாட்டு எல்லாம் தசமஸ்கந்த லீலையா. அதுல அழகான இந்த கீர்த்தனம் இருக்கு. இப்ப கிருஷ்ணன் நல்லா தவறு ஓடியாடி நல்லா தளர்நடை நடைய ஆரம்பிச்சுட்டான். சாந்தமானி தளர்நடை நடவானோங்கிறான். தத்தி 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 நடறான். நடவண்டின்னு ஒன்று உண்டு. அந்த காலத்துல நடவண்டின்னு ஒன்று உண்டு. வருண பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு நினைக்கிறேன். உபன்யாசம் பண்ண மாட்டேங்கிறான். நான் கத்துறேன் எனக்கு மேல கத்துறாரு. கிருஷ்ண கதையை அவருக்கு சொல்லணும்னு ஆசைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாயில சொல்றேன், அவர் 1000 சகஸ்ர தாரையில சொல்றாரு. தரிசனீய குமாரீயோ அந்தே பலபலா பிரகிரீத புட்சை வத்சைஹி தஸ்ததௌபௌ அனுதிருஷ்யமானோ பிரேக்ஷந்தரா உஜ்ஜித விநாதா ஜகருஷு ஹசஞ்சரா. கண்ணனை மடியில் போட்டு பால் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய யசோத பட்டுன்னு கண்ணனுக்கு பல்லு மறைச்சுடுத்தா. முக்தஸ்மிதால்பதசனம் ஜெயது பிரமாதம். ஆணு சிரிக்கும் பொழுது மேல 2 பல்லு கீழே 2 பல்லு. அதான் எட்டி பார்க்கறதா. அதை பார்த்துதான் அடே பல்லு மறைச்சுட்டே இருக்கு அப்படின்னு சந்தோஷம் பண்றாளா. நடவண்டி 2 வயசு ஆயிடுச்சு. நடவண்டிலாம் உண்டு. தள்ளிட்டு நடப்பட வேண்டாம். குழந்தை கீழே விழுந்துருமே அப்படின்னு தூக்கி வச்சிருந்தோம்னு சொன்னா அப்புறம் அவன் 4 வயசானாலும் நடக்க மாட்டான். அது நடக்கும்போது நடக்கும். கீழே பொத்துன்னு விழும். நடக்கும் பொத்துன்னு விழும். அதெல்லாம் விடணும்னு விட்டுணும். விழ அதுவே நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா குழந்தைகள். அதுபோல கிருஷ்ணனுக்கு நடவண்டி எதுனா கண்ணுக்குட்டி தான். மாட்டுக்குட்டாவே கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டுடுவான். வாழை பிடிச்சி இழுப்பான். அச்சிச்சோ குழந்தை கண்ணுக்குட்டி குழந்தை இழுத்துன்னு போயிடுமே அப்படின்னு நினைச்சா சித்த எங்க ஆத்துல நடக்கிறத பாருங்கோம்பல யசோட. அங்க என்ன நடக்குதுன்னா வத்சைஹி இதஸ்தத உபௌ அனுதிருஷ்யமானோ. இவன்கிட்ட மாட்டின்னுதான் அந்த கண்ணுக்குட்டி 2 திண்டாடுறதா. அவன் ஒண்ணு இதுகிட்ட மாட்டிக்கல. இதுதான் இவன்கிட்ட மாட்டி விடுத்தோம்.
இப்படி அவ்வளவு லீலைகளை செய்யறான். ரொம்ப கஷ்டம் பண்றான் அப்படின்னு சொல்லி சமயத்தில் வச்சுட்டோம்னு சொன்னா அம்மா சமைக்கிறா இல்லையா, சாம்பார் ரசம்லாம் வச்சிருக்கா, சித்த உப்பெல்லாம் போட்டுவிட்டு கடுகு தாளிச்சு கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாஷையில் கடுகு எடுக்க திரும்பியிருக்கான். அந்த சமயத்தில் உடனே கையில் உப்பு அள்ளி போட்டுடுறான் எல்லாத்துலையும். நந்தபாபா வந்து மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது கிருஷ்ணான்னு சொல்லி சாப்பிட்டா ஒரே உப்பு கிடைக்கிறது. இன்னும் ஒரே உப்பு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் யசோதை சொல்லுவலாம், இன்னைக்கு என் சமையல் இல்லை உங்கள் புள்ள சமையல் அப்படின்பலாம். என்னைக்காவது ஒரு நாள் மறந்து இவளே ஒரு உப்பு போட்டோமா இல்லையா, உப்பு போட்டோமா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தில் ஒரு உப்புக்கு 2 உப்பா போட்டுட்டான்னா அன்னைக்கு கிருஷ்ண சமையலுக்கு போகலாம். அடுத்த ஏற்றுனா அடுப்பு அணைச்சுடுவான். சரி கொஞ்சம் பூஜை அறையில் கொண்டு வச்சுக்கோப்பா, சமையல் தான் ரொம்ப படுத்துறான், படத்தெல்லாம் ஜலத்தெல்லாம் கொட்டிடுறான், வெண்ணெய் பானையெல்லாம் உடச்சிடுறான், அதனால் ஒரு பூஜை அறையில் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா பூஜை அறைக்கு அறையில் கொண்டு போய் நந்தபாபா வச்சுக்கிட்டாருன்னா தீபம் ஏற்றுற உப்புன்னு ஊதி தீபத்தை அணைச்சிடுறான். சாலக்கிராம மூர்த்தியை எடுத்து வச்சு பூஜை பண்ணலாம்னா கண்ணை மூடுறா. நேசுதா சமுத்திரமண்டல வத்தியாவதி நாராயணா சரஜாத்திர சன்னிமுக்த கைவிடுவான் அப்படின்னு ஏதோ ஜானம்னா சொல்லிட்டு இருக்காரு. ஜானம் சொல்லிட்டு கண்ணை திறந்தா பெருமாளை காணும், சாலக்கிராம மூர்த்தியை காணும். என்னடான்னு பார்த்தா குழக்கட்டை மாதிரி எடுத்து வாயில போட்டுறான். பிள்ளையார் திருப்பதி குழக்கட்டையெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணான்னா நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவன் எடுத்து எல்லா குழக்கட்டையும் சாப்பிட்றான். ஏண்டா கண்ணா பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடலாமாடா அப்படின்னு கேட்டா உடனே அவன் கேட்குறான், அம்மா உனக்கு பிள்ளை யாரம்மா அப்படின்னு கேட்குறான். நான் தானே உனக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறேன்னா கொள்ளையில வச்சுட்டா மாட்டு விட்டால போனால் எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டுறான். வாசலில் போனால் அங்கே போட்டுருக்கிற எல்லா கடப்பாறை கத்தி மண்வெட்டி எல்லாத்தையும் எடுத்துடுறான். சரி வாசலில் எப்படி வந்து வேடிக்கை காட்டலாம் அப்படின்னு பார்த்தா இவனை பார்க்கறதுக்கு ஒரே பறவைகள்லாம் வருதா, காக்காவும் வருதா. காக்காவை பிடிச்சுடுறான், அது உடனே கான்னு கத்துறது. உடனே அதை விடுறாங்கண்ணா கன்றாவே இருக்குண்ணா காக்காவோட குரல் அப்படிங்கிறாவா எல்லாம். அதி சலோ மகா விஷமங்கிறார் சுகாச்சாரியார். அதி சலோ சுகோ இவனுக்கு இவனை பார்த்துக்கிறதே காரியமா இருக்கு, இவனை சமாதானப்படுத்துறதே காரியமா இருக்கு. ஆத்துல வேற காரியமே நடக்கிறது இல்லைங்கிறார். வெறும் யசோதா ரோகிணிக்கு மட்டும்தான் இல்லையா, பிருந்தாவன நிலமையே காணும். கிருஷ்யானி கர்த்துமவை எത്ര நதஜனோ சமைக்க வேண்டாமே, சமைக்க வேண்டாமா, பசிக்குமே மத்தியானம் ஆச்சுனா அப்படின்னா பசி தெரியலையே. பசின்னு ஒன்று வந்தால் தானே சமையல்ங்கிறது தெரியும், சமையல்ங்கிறது தேவை. பசியே வரலன்னா சமையல் எடுத்துக்கு. கிருஷ்யானி கர்த்துமவை எത്ര நதஜனோ சேகாதாபதுரலம் மனசோ நமஸ்தாம். ஆனந்தத்தை யசோதையும் ரோஹிணியும் அடைஞ்சார்கள். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஆனந்தத்தை அடைஞ்சார்கள். மனசாந்தியாக இருக்கு, சமர்த்தியா இருக்கு. அப்படிங்கிற பொழுது எந்த நினைவும் அவளுக்கு வரல அப்படின்னு சொல்றார். இப்படி கண்ணன் ஒவ்வொரு நாளும் விதவிதமான லீலைகளை பண்ணி கொண்டு பிருந்தாவனத்தில் பகவான் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொன்னார். இது பரியந்தம் தான் பாலலீலை. பாலலீலையோடு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த வருண பகவான் விடமாட்டார் போட்டிருக்கு, பிடிச்சி எனக்கு மேலே எனக்கு போட்டியாக பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குறார் இந்த வருண பகவான். அதில் பாலலீலையோடு இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். நாளைய தினம் நவநீத சௌரியம். சத்குருநாத மகாராஜ கீ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே